பழனி பாபா வாழ்வும் போராட்டமும் அவருடைய பின்னணி என்ன? 130க்கும் மேற்பட்ட சிறைகள் எல்லாத்துலேயுமே ஒரு நாள் கூட தண்டனை சிறைவாசியாக ஒரு வழக்கில் கூட இல்லாமல் அளவிற்கு கடுமையான ஒரு போராட்டங்களை அவர் அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார். பெரியாரை விமர்சிக்கிறவன் அயோக்கியன் அப்படிங்கிற ஒரு காணொலி. அதை வைத்துக்கொண்டு பழனி பாபா பெரியாரை ஏற்றுக்கொண்டாரு, அவரை இன்னைக்கு நீங்க விமர்சனம் உட்படுத்தீங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. அப்படி பழனி பாபா பேசி எல்லாத்தையும் பேசிடலாம்னா திமுகவை நிராகரிங்கள்னு தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் இங்க பேசப்படுதா பரப்பப்படுதாங்கிற கேள்வி இருக்கு. திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடோட எதிர்கட்சியாக இருந்த திமுக 89 எலெக்ஷனுக்கு பின்னாடி ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்னாடி இவர் மேலே என்ன கிட்டத்தட்ட 8 மாதம் சிறையில் இருக்கிறார். ஒரு நீண்ட சிறை அவருடைய வாழ்நாளில் ஒரு நீண்ட சிறை. அது கருணாநிதி காலத்தில் தான் எல்லாருமே நீண்ட சிறை இருக்கும். பழனி பாபாவுடைய வாழ்க்கை எவ்வளவு ஒரு போராட்டம் இருந்தது, அவருடைய மரணமும் ஒரு போராட்டமானது தான். அந்த மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடை தெரியாத கேள்வியா இருக்கு. அந்த மரணத்தின் மீதே பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. நேரடியாக அதுல ஈடுபட்டவங்க அரசு அமைப்பை சேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க. ஒரு அரசியல் ரீதியான படுகொலையாகவும் நம்ம அதை பார்க்க முடியும். 100% அரசியல் ரீதியான படுகொலை தான். அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி படுகொலை முயற்சி அவர் மீது நடத்தப்பட்டதும் உண்மைதான். அது யார் பண்ணது? புரட்சியாளர் பழனி பாபா அவர்களுடைய வாழ்க்கையையும் போராட்டத்தையும் அடுத்த தலைமுறைக்கு கடத்த வேண்டுங்கிற முயற்சியில் ஈடுபட்டிருக்கூடிய எழுத்தாளர் பழனி ஷஹான் அவர்களும் அண்ணன் உமர் கயான் அவர்களும் நம்மோடு இணைஞ்சிருக்காங்க. அண்ணா வணக்கம். வணக்கம். பழனி பாபா வாழ்வும் போராட்டமும், பொதுவாக ஒரு தலைவர்களை பற்றி நூல் எழுதும்பொழுது வாழ்வும் மரணமும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் உங்கள் நூலின் தலைப்பே வாழ்வும் போராட்டம் இருந்துச்சு. அவருடைய பின்னணி என்ன? நான் அந்த அளவிற்கு பழனி பாபாவுடைய வாழ்க்கை முழுக்க போராட்டங்களால் நிறைஞ்சதாக தான் இருக்குது. மிக கடுமையான போராட்டங்கள், அரசு அடக்குமுறைகளை எதிர்த்து எல்லா மட்டங்களிலும் அவர் போராட்டத்தை நடத்தியிருக்கார். தொடர்ச்சியான சிறை, 130க்கும் மேற்பட்ட சிறைகள் எல்லாத்துலேயுமே தன் மீது சுமத்தப்பட்ட குற்றங்களை வென்று ஒரு நாள் கூட தண்டனை சிறைவாசியாக ஒரு வழக்கில் கூட இல்லாமல் அளவிற்கு கடுமையான ஒரு போராட்டங்களை அவர் அரசு அடக்குமுறைகளுக்கு எதிராக நிறுத்தியிருக்கிறார். அன்றைய காலகட்டத்தில் எம்ஜிஆர் மிகுந்த மக்கள் செல்வாக்கோடு இருந்த அந்த சமயத்தில் கூட எம்ஜிஆர் அரசை எதிர்த்து அவர் ஒரு போராட்டத்தை நடத்தினார். அந்த கட்டங்களிலும் அவர் கடுமையான அடக்குமுறைகளை அவர் மீது நிகழ்த்தப்பட்டது. அந்த அளவுக்கு அவருடைய வாழ்வு முழுக்க போராட்டங்களால் நிறைஞ்ச ஒன்றா தான் இருக்குது. அதே மாதிரி களத்தில் கொல்லப்பட்டார். இப்போ அப்போ அந்த தலைப்பு தான் அதுக்கு பொருத்தமானதாக இருக்கும். அதுதான் போராட்டம் அப்படின்னு சொல்லி. ஆமாம். பழனி பாபா நிறைய போராட்டங்களை முன்னெடுத்திருக்காரு. இன்றைக்கும் தமிழருடைய வாழ்க்கை நிறைய போராட்டங்களாக தான் நிறைஞ்சிருக்கு. இன்றைய காலகட்டத்திற்கு பழனி பாபா ஏன் தேவைப்படுறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு. இப்போ இறந்து கிட்டத்தட்ட ஒரு 25 ஆண்டுகளுக்கு மேலே ஆகுது. அப்போ இன்றைக்கு பழனி பாபா ஏன் தேவைப்படுறாரு, இளைஞர்கள் ஏன் பழனி பாபாவை தேடணும் படிக்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு உங்களுடைய பதில் என்னவா இருக்கும்? இப்போ இது 2 விதங்களில் அணுகலாம். ஒன்று பொதுவாக பழனி பாபாவுடைய தேவை குறித்து அணுகலாம். இன்னொன்று இஸ்லாமியர்களுடைய அந்த முஸ்லீம்களுடைய பார்வையிலிருந்து பழனி பாபா அணுகலாம். 2 கோணங்கள் இருக்குது. 2லுமே நீங்கள் பொருத்தி பார்த்துக்கிட்டிங்கன்னா பழனி பாபா ஒரு பொதுவான ஒரு தலைவராக இருந்தார். குறிப்பாக நீங்கள் முஸ்லீம் அரசியலில் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா பழனி பாபா இந்த முஸ்லீம்களுடைய வேரை குறித்து ஒரு ஆழமான புரிதலை கொண்டிருந்தார். நாங்கள் மார்க்கம்தான் இறக்குமதி செய்யப்பட்டதை தவிர நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவர்கள். நாங்கள் இந்த மண்ணில் தான் இருந்தோம். ஒரு 10 தலைமுறைக்கு முன்னாடி நாங்கள் இந்த இந்து மதத்தினுடைய ஏதோ ஒரு சமூகத்திலிருந்து தான் நீங்கள் வந்திருப்போமே தவிர நாங்கள் இறக்குமதி செய்யப்பட்டவங்க இல்லைங்கிற அந்த கருத்து தொடர்ச்சியாக எல்லா மேடையிலும் அவர் பேசியிருக்கிறார். அது இன்றைக்கு முக்கியமான மறக்கவே இல்லை. அந்த வேறு முக்கியம். ஏன்னா நம்ம முஸ்லீம்கள் அப்படின்னோடனே ஒரு தனித்து ஒரு கூறு கிடையாது. ஆமாம், அப்படி இருக்காதுல்ல. ஒன்று அங்கிருந்து வந்தவங்களா இருந்தால் அதுக்குண்டான ரேஸ் இனம் இன வரையறையில் தெரிஞ்சிருக்கணும். அப்போ தனியாக ஒரு கூட்டம் வானத்திலிருந்து குதிச்ச ஒரு ஏலியன்ஸ் மாதிரியான மனுஷ கூட்டம் கிடையாது இல்லையா? அப்போ இங்கிருந்து வந்தவங்க தாங்கிறதுல புரிதலோடு மிக தீவிரமாக அதை தீவிரமான பிரச்சாரமாக முன்னெடுத்தது பழனி பாபா. அது இன்றைக்கும் களத்தில் தேவையாக இருக்குதுன்னு நாங்கள் நினைக்கிறோம். இன்னொன்று, சமூகங்களுக்கிடையே அவர் ஏற்படுத்தின நல்லிணக்கம், அது ரொம்ப முக்கியமாக இருந்தது. ஒரு முஸ்லீம் தலைவராக இருந்து கொண்டு அதாவது முஸ்லீம் சமூகத்துக்குள் பிறந்து வளர்ந்து அதுக்குள்ளேருந்து இந்த பொது சமூக அரசியலுக்குள்ளே வந்த ஒரு நபர். முஸ்லீம் தலைவராகவே அடையாளப்படுத்தலை. அப்போ அவர் எல்லா சமூகங்களையுமே ஐக்கியப்படுத்துறாரு. இஸ்லாத்தை பின்பற்றிய ஒரு தலைவர், அவ்வளவுதான். ஆமா ஆமா, அங்கிருந்து வந்த ஒரு தலைவர். அவருடைய இறையியல் கோட்பாடு இஸ்லாம்.
மற்றபடி அவர் அவரோட இஸ்லாமியர்களுக்கான தலைவரா ஆமா, இருந்தது இல்ல. ஆமா, ஆமா. அவருடைய பொதுவாழ்வு வந்து எல்லோருக்குமான ஒரு பொதுவாழ்வு வைக்காதான் அவரோட இருந்திருக்குது அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மட்டும்தான் தலைவராக இருக்கணும் அப்படி இல்லாமல் இன்றைக்கி இந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஏதோ ஒரு சமூகத்தை சேர்ந்தவர்கள் பொதுவாக எல்லாருக்குமான தலைவராக இருக்காங்க இல்லையா? ஆமா, நிச்சயமா. அதுபோல் புரட்சியாளர் பழனி பாபா வந்து அனைவருக்குமான தலைவராகத்தான் வந்து தன்னை வந்து அவருடைய செயல்பாடுகள் இருக்குது. அவராக வந்து சொல்லிக்கலையே ஒழிய அவருடைய செயல்பாடுகள் அப்படி இருந்து சமூகங்களின் கூட்டமைப்பை குறித்து அவர் வந்து ஆழமாக பேசினார். அது ஒரு தத்துவமாக இது பண்ணார். ஒவ்வொரு பகுதியிலும் இருக்கிற அந்தந்த சமூகங்களோடு இஸ்லாமியர்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்த ஒற்றுமை மாநாடு, இஸ்லாமியர்கள் அந்த சமூகத்தைச் சேர்ந்த இஸ்லாமியர் தேவேந்திரர் ஒற்றுமை மாநாடு, தேவேந்திரர் ஒற்றுமை, இஸ்லாமியர் வன்னியர் ஒற்றுமை மாநாடு, ஆமாம், வன்னியர் இஸ்லாமியர் ஒற்றுமை மாநாடு, இப்படி அந்தந்த சமூகங்களோடு வந்து அவர் இணைஞ்சு நின்று அதாவது எந்த சமூகங்களை பயன்படுத்தி இஸ்லாமியர்களை வந்து இவங்க வந்து இது பண்ணுவாங்களோ, இந்த ஆதிக்க சக்திகள் வந்து ஆரிய கும்பல், அப்போ அந்த சமூகங்களை அவன் கையில் எடுத்துடக்கூடாதுக்காக அந்த ஒற்றுமையை அவர் நடத்தினார். அங்கே வந்து அந்த ஒற்றுமையோடு ஒரே மேடையில் நின்னப்போ அந்த சமூகங்களைச் சேர்ந்த நீங்கள் தேவேந்தர்களாக இருக்கலாம், மற்ற நாடார்களாக இருக்கலாம், வன்னியர்களாக இருக்கலாம், இந்த சமூகத்தைச் சேர்ந்த யாருக்கும் பழனி பாபா வேறு இஸ்லாமியராகலாம் தெரியல. எல்லாரும் ஒரே சமமாக ஒன்றாக இருந்தாங்க. அப்படியான ஒரு ஆரோக்கியமான அரசியலை தான் அங்கே முன்னெடுத்துருந்தாங்க. அது இன்றைக்கு தேவை அப்படின்னு அன்றைக்கி அவர் உணர்ந்தார். இன்றைக்கி அதை நம்ம நினச்சி பார்த்தோம்னா இன்னும் அதனுடைய தேவை அதிகமாக இருக்குது. பழனி பாபா அன்றைக்கு முன்னெடுத்த அரசியல் இன்னைக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுதுங்கிறத வந்து ஒரே நேரத்தில் ஐயா ராமதாஸ் அவர்களோடும் ஒரு இணக்கமாக இருந்திருக்காரு, டாக்டர் சேப்பன் அவர்களோடும் ஒன்றா இருந்தார், ரெண்டு பேரும் ஒரே அண்ணன் பசுபதி பாண்டியனோடும் இணக்கமாக இருக்காரு, ஐயா மூக்கேத்தவரோடும் இணக்கமாக இருக்காரு. அது வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய எந்த தலைவருக்கும் சாத்தியப்படாத ஒன்று. எங்களுடைய குறிப்பாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இமானுவேல் சேகரன் அவருடைய அந்த படுகொலை ஒட்டி முக்குளத்தோர் சமூகங்களுக்கும் தேவேந்திர எல்லாருக்கும் ஒரு சின்ன கசப்பு வந்து தொடர்ச்சியாக இருந்தாலுமே கூட இவருடைய மேடையில் 2 சமூக தலைவர்களையும் அவர் மேடைப்படுத்தினார். அந்த பிரச்சனை குறித்து அவர் ஒரு பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகிறாரு. அது அந்த விஷயம் விரும்பத்தகாதா இருந்தாலுமே கூட அதை பேலன்ஸ் பண்ணி நகர்த்துறாரு. இன்னைக்கும் நம்ம யோசிச்சு பார்த்தாலும் அந்த அரசியல் சாத்தியம் இல்லை. இந்த 2 சமூகங்களை பிரதிநிதிப்படுத்தக்கூடிய தலைவர்கள் அவருடைய இதில் இருக்காங்க, முரண்பாடுகள் இல்லாமல் இருக்கிறாங்க. அதை நம்ம பார்க்க முடியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு இணக்கத்தை வந்து இப்போ ஒரு சொல்லப்போனால் 2 சமூகங்களுக்கான ஒரு இணைப்பு பாலம் போல இருந்திருக்கு. ஆமாம், நீங்கள் அது ரொம்ப முக்கியமானது. அடுத்து வந்து குறிப்பாக வந்து முஸ்லீம்கள் குறித்து நான் வகைப்படுத்துகிற வந்து ஒரு இந்த இன்ஃபியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து அதை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து உடைச்சிட்டு வெளியில் வரக்கான அரசியல். ஆமாம், அதை குறித்து ரொம்ப போல்டாக பேசுகிறாரு. அது ஒரு நீங்கள் இந்த சமூகங்கள் கூட்டமைப்பின் வழியாக ஒரு இணக்கத்தை ஏற்படுத்தினாலும் ஒவ்வொரு சமூகங்களுடைய பிரதிநிதித்துவம் கொடுத்து பேசுகிற பொழுது எல்லாமே ஒரு சமங்கிற அந்த இடத்துக்கு வராது. நான் சிறுபான்மை அப்படின்னு சொன்னால் நீ எந்த புள்ளியில் நீ பெரும்பான்மையாக இருக்கிற, இல்லை எந்த சொற்றோட கீழே நீ பெரும்பான்மையாக இருக்கிறங்கிற அந்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். 2 கோணங்களையுமே முன்வைக்கிறார். அரசியல் ரீதியாகவும் முன்வைக்கிறாரு, அதில் முரண்படுறாரு, ஆன்மீக ரீதியாகவும் அதில் முரண்படுறாரு. அது முஸ்லீம்களுக்கு அந்த அந்த எஜுகேட் பண்ணுறாரு. அதை ஆக்சுவலாக இஸ்லாமியர் சிறுபான்மைன்னு சொல்லவே முடியாது. நீங்கள் மதமாக பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர் பெரும்பான்மை, உலகம் முழுமைக்கும் பார்த்தா கிறிஸ்தவர் பெரும்பான்மை, இஸ்லாமியர் பெரும்பான்மை. அவன் தமிழனாக பார்த்தாலும் தமிழன் இந்த மண்ணில் பெரும்பான்மை. அப்போ எந்த இடத்துல நீ வந்து சிறுபான்மைன்னு கேட்குற ஒரு கேள்வி இருக்குல்ல. அது சிறுபான்மைங்கிறதே ஒரு ஏமாத்துக்கான சொல்லாதான் நம்ம பார்க்குறோம். அது வந்து அதை வந்து அவர் தெளிவாக அதில் இருந்து. ஆமாம், அதை வந்து அவர் வந்து கடைசி வரைக்கும் அந்த பாயிண்ட்ல வருமா இல்லைங்களா, அது ஒரு தாழ்வு மனப்பான்மைன்னு அவர் குறிப்பிட்றாரு. நீ ஒரு சுப்பீரியாரிட்டிக்குள்ளாவா, எந்த ஒன்றுக்கும் வந்து ஒரு நல்ல ஒரு எதிர்த்து நிற்கக்கூடிய ஒரு சிந்தனைக்குள்ளவா, நீ ஒன்று கொண்டு போய் தாழ்வு மனப்பான்மைகளை தள்ளிக்காத, சார்பு நிலையிலே நிற்காத அப்படிங்கிற விஷயத்த அவர் தொடர்ச்சியாக வலியுறுத்துறாரு. ரொம்ப குறிப்பாக இன்னொரு விஷயம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அவர் ஒரு அரசியல் கட்சிகள் சார்ந்த ஆதரவு நிலைப்பாடு எடுத்திருக்கிறார். அவருடைய வளர்ச்சி, அவருடைய பயணங்களை நீங்கள் கவனிச்சிங்கன்னா அது அதிமுக, காங்கிரஸ், திமுக, அதுக்கு பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சியோட கடைசி கட்டத்தில் இருந்தால் தனி இயக்கமும் கண்டிருக்கிறார். ஆனால் வந்து செட்பேக் பண்ணது கிடையாது. ஒருத்தரோட முரண்பாடு வந்த பொழுது திரும்பி இன்னொரு எதிரணிக்குள்ளே போய் நிற்கிற அந்த அரசியல் செய்யாம அடுத்து என்ன சமூக விடுதலைக்கான காலத்தில் அடுத்து என்ன, ஒருத்தரை நம்பி இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணோம், திருப்பி அவங்ககிட்ட போனதில்லை, இவங்க இப்படி பண்ணிட்டாங்க, அப்போ அடுத்து என்ன, நம்ம இவங்களை நம்பி போனோம், இவங்களும் இப்படி இருக்கிறாங்க, அடுத்து என்னங்கிற இடத்துல நகர்ந்தவராக இருக்கிறாரு. ஸோ அது ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்கலாம். ஏமாற்றங்களால் நகர்ந்திருக்கலாம் ஒழிய அவர் வந்து சந்தர்ப்ப சூழ்நிலைக்காக வந்து மாற்றிக்கொள்ளலாம். ஆமாம், நீங்கள் ஒரு உதாரணம் சொன்னோம்னா திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாடோட பிரச்சாரம் பண்ணார். தொடர்ச்சியாக ஒரு 7 வருடங்கள் கிட்டத்தட்ட அதை பேசியிருக்கிறாரு. அதே எதிர்கட்சியாக இருந்த திமுக 89 எலெக்ஷனுக்கு பின்னாடி ஆளுங்கட்சியாக வந்ததுக்கு பின்னாடி இவர் மேலே NSI வழக்கு பாயப்படுது. கிட்டத்தட்ட 8 மாதம் சிறையில் இருக்கிறார். ஒரு நீண்ட சிறை. அவருடைய வாழ்நாளில் ஒரு நீண்ட சிறை. அது
விசாரணை கைதியாக. கருணாநிதி காலத்துல தான் எல்லாருமே நீண்ட சிலர் இருப்பாங்க. அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் வெளியில் வரவர் வந்து மீண்டும் வந்து அதிமுகவில் போய் ஒரு ஆதரவு நிலைப்பாடு எடுத்து திமுகவை எதிர்க்கல அவர். இவங்களாகல தன்னை தற்காத்துக் கொள்ளுக அதிமுக போல. இவங்களாகல அவங்களாகலன்னா அடுத்து என்ன, ஒரு சமூக விடுதலை குறித்து சிந்திக்கிறோன்னா அடுத்து என்னங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. நான் அவர் அதிமுகவோட சமரசமாக போகிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் அவருக்கு இருந்தது. எம்ஜிஆரோட நெருக்கமாக இருந்திருக்கிறாரு. போகக்கூடிய வாய்ப்பும் அவருக்கு இருந்தாலுமே கூட அவர்களையும் சேர்த்து எதிர்த்து கொண்டு தான் அவர் களத்தில் நிற்கிறார். ஒரு சுவாரஸ்யமான சம்பவம், அந்த எம்ஜிஆர் பற்றி பேசும்போது தலைமைச் செயலகத்துக்குள்ளே பழனிபாபா வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு இதுவரைக்கும் எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் யாருக்குமே அப்படி சொன்னதில்ல. பழனிபாபா வந்து சட்டசபைக்குள்ள தலைமைச் செயலகத்துக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கையை வந்து எம்ஜிஆர் கொடுத்தா சொன்னார். அவருடைய பின்னணி அரசாணை. ஆமாம், அது குறிப்பாக வந்து அது அரசாணை போட்டு அரசாணை ஒரு ஜியோ வந்து பாஸ் பண்ணுறாங்க. தொப்பியும் தாடியும் வைத்து அவரோட அடையாளத்தோடு சொல்கிறாங்க, தொப்பியும் தாடியும் வைத்த பழனிபாபா என்ற நபரை தலைமைச் செயலகத்துக்குள்ளே வந்து உள்ளே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தனிநபருக்காக ஒரு அரசாணை இது பண்ணது வந்து எதுக்காக போடுறாங்க. பழனிபாபாவுடைய இதை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு முந்தைய காலகட்டங்கள் வந்து பழனிபாபா ஒரு ஆன்மீக பேச்சாளராக மதங்களுக்கு இடையான ஒப்பீடுகள், மத நல்லிணக்கங்கள் சார்ந்த பணிகளில் தீவிரமாக ஈடுபட்டு இருந்தார். இன்னொன்று வந்து கிறிஸ்தவ பாதிரியார்களோட சேர்ந்து சமூக தொண்டுகள் செஞ்சார். சென்னையில் கூட பால் பண்ணையில் ஒரு தொழுநோய் இல்லம் இருந்தது. நம்ம வாழும் போராட்டம் அட்டையிலே அந்த காலகட்டத்தில் அவர் செஞ்ச சேவையில் இருந்த பாடங்கள் தான் பயன்படுத்தணும். இந்த காலகட்டங்களிலெல்லாம் பழனிபாபா எம்ஜிஆரோடு நல்ல நட்புறவு கொண்டிருந்தார், நெருக்கமான நட்புறவு கொண்டிருந்தார். நிறைய எம்ஜிஆர் அரசு இருந்த பொழுது ஏற்பட்ட ஒரு வெள்ளப்பெருக்கு சென்னை இதில் அது ஃப்ளட் டயத்தில் வந்து ஒரு ஃபண்ட் டொனேட் வாங்கி கொடுக்குறாரு. அது சட்டமன்ற குறிப்பில் எம்ஜிஆரும் குறிப்பிட்டிருக்கிறாரு, ஆவணமாக்கப்பட்டிருக்கு. இப்படி இந்த அளவுக்கு இருந்த இதில் வந்து சமூக பார்வை ரீதியாக அவர் இயங்குற ஆரம்பிக்கிற புள்ளி எம்ஜிஆரும் வந்து எதிர்கட்சியிலிருந்து ஆளுங்கட்சியாக வந்துடுறாரு. இப்போ வந்து சேலம் மேக்னைட்னு சொல்லிட்டு இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து அது வந்து பிர்லாக்கு எம்ஜிஆர் அரசு கொடுக்குற பொழுது அதை வந்து முஸ்லீம்களுக்கு வக்பு செய்யப்பட்ட நிலம், திப்பு சுல்தான் வந்து வக்பு செய்யப்பட்ட இடம் அது வந்து அப்படின்னு சொல்லி அதுக்குண்டான டாக்குமெண்ட்லாம் பாபா எடுத்துகிட்டு வந்து கொடுத்ததுக்கு பின்னாடியும் எம்ஜிஆர் வந்து பிர்லாக்கு அந்த இடங்களை ஒப்பந்தம் போட்டுறாரு. ஸோ இதை எதிர்த்து பழனிபாபா வருகிற பொழுது தனிமனித முரண்லாம் இல்லை, தனிமனித முரண்கள் கிடையாது, தனிமனித முரண்களே கிடையாது. இதை எதிர்த்து பாபா வெளியில் வர்ற பொழுது இவர் உடனடியாக இந்த அரசாணை போட்டுறாரு. ஏன் போட்டுறேன்னா இவர் எல்லா அரசாங்கங்களும் போயிடுவார், எல்லாரும் இவருக்கு நல்ல, ஏன்னா எம்ஜிஆரோட இவ்வளோ நெருக்கமாக இருந்தவர், எல்லா பக்கம் இவருக்கு மதிப்பு இருக்குது, இவர் போனால் ஏன்னா கொடுத்துருவாங்கன்னு உடனே அவர் அரசாணையே போட்டுறாரு. கார்பரேட் முதலாளி ஏற்றுனது தான் பிரச்சனை. ஆமாம், அப்போ அது குறித்து பாபாவும் பல பதிவுகள் பண்ணியிருக்காரு. ஆவணப்பூர்வமாக அந்த சமயங்களில் பத்திரிகைகளில் அது பதிவு செஞ்சுருக்காங்க, குறிப்பாக தராசு போன்ற பத்திரிகைகள். அப்போ அதை அந்த சம்பவங்கள் எல்லாத்தையும் பதிவு செஞ்சுருக்காங்க. சட்டமன்ற குறிப்புகள் எல்லாத்துலேயுமே இருக்குது. அந்த அதுதான் வந்து பழனிபாபாவுடைய ஒரு டர்னிங் கூட. அரசாணை போட்டதுக்கு முன்னாடி யார் இந்த பழனிபாபாங்கிறது மிகப்பெரிய பேசுபொருளானது. தனிப்பட்ட முறையில் நண்பராக இருந்த பழனிபாபாவை முதல் முறையாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் அப்போ கைது செய்தார், எம்ஜிஆர் அரசில் கைது செய்து. பின்னாடி ஒரு 7-8 ஆண்டுகள் திமுகவை தொடர்ச்சியாக ஆதரிச்சுட்டு வந்தவர் திமுக அரசாக வந்த பொழுது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது. பொதுவாக எதிர்கட்சியாக இருக்கும்போது இருப்பாங்க, அரசு வந்து ஆதரிப்பாங்க. ஆமாம் ஆமாம், இவர் எதிர்கட்சியாக இருக்கும்போது ஆதரிச்சுட்டு அரசு வந்து எதிர்த்திருக்காரு. அதுதான் சரியான நிலைப்பாடு இருக்கணும். ஆமாம் ஆமாம், அங்கே வந்து எம்ஜிஆரால் தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்யப்படுறாரு. 89 கலைஞரவர்களுடைய ஆட்சி வந்ததுக்கப்புறம் வந்து ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்னா இது ஒரு கார்ப்பரேட் இந்த விஷயங்களை எதிர்த்து பேசுகிறார். இந்த நிலம் வந்து வக்பு செய்யப்பட்ட இடம், பொதுமக்களுக்கு உண்டான இடம், இது அவங்களுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு எதிர்த்து அதில் சண்டை வருது. அதில் வந்து இந்த அளவுக்கு போயிடுது. கலைஞர் ஆட்சி காலத்தில் செய்யப்பட்ட கைது வந்து அப்போ தான் வந்து ரொம்ப முக்கியமானது. மத்தியில் வந்து தேசிய முன்னணி ஜனதாதளம் ஆட்சி வருது. ஜனதாதள ஆட்சியில் பாரதிய ஜனதா கட்சியும் திமுகவும் ஒரே அணியில் தான் இருக்கிறாங்க. இங்கே வந்து முரசொலி மாறன் மத்திய அமைச்சர். அப்போ பாபா அது வரைக்கும் 7-8 ஆண்டுகள் பாபா திமுக ஆதரவாளராக திமுக மேடையில் பேசிட்டு இருந்த அதே பேச்சை தான் தொடர்றாரு. ஆனால் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு அவர் மீது ஒரு மதவெறி துறை வந்து பாஜக சொல்கிறது, இவர் இந்த அளவுக்கு பேசுகிறாரு, இவர் கைது பண்ணுங்கன்னு அதுவானி உட்படவங்க கோரிக்கை வைக்கிற பொழுது, அதன் மீது அழுத்தம் தர பொழுது அவரை என்ன செய்யலை, கைது செய்கிறாங்க. 7-8 ஆண்டுகள் தங்களுடைய ஆதரவாளராக பேசிட்டு இருந்த ஒருத்தர் வந்து இந்த கூட்டணிக்கு பின்னாடி அல்லது ஆளும் அரசாக வந்ததுக்கு பின்னாடி மதவெறி பேச்சாளராக மாற்றப்படுறாரு, கைது செய்யப்படுறாரு. ரெண்டுக்கும் அந்த முரண்பாடு இருக்காது. கார்பரேட் எதிர்க்கிறாரு, இங்கே மதவாத சக்திகளை எதிர்த்து வர சமயம் ஆதிக்கத்தை. ஆமாம் ஆமாம். இன்றைக்கு சமூக வலைதளங்களில்
எங்கே திரும்பினாலும் வந்து பழனி பாபாவுடைய காணொளிகளை வந்து நம்ம பார்க்க முடியுது. எல்லாமே வந்து நெருக்கப்பட்ட காணொலியாக இருக்கும், அதில் முழுமையான காணொளிகள் இல்லை. அந்த ஒரு நிமிட பேச்சுகள் வந்து இன்றைக்குடைய இளைஞர்கள் வந்து தன்னுடைய ஸ்டேட்டஸில் வைக்கிறதா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் வந்து ரீல்ஸில் போடுறதா இருக்கட்டும், அதை எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ அப்படி சமீபத்தில் பயங்கர வைரலாக மாறிய ஒரு காணொளி வந்து பெரியாரை விமர்சிக்கிறவன் அயோக்கியன் அப்படிங்கிற ஒரு காணொளி வந்து அதை வைத்துக்கொண்டு பழனி பாபா வந்து பெரியாரை வந்து ஏற்றுக்கொண்டார், அவரை இன்றைக்கி நீங்கள் விமர்சனம் உட்படுத்திங்களா அப்படிங்கிற கேள்வி முன்வைக்கிறாங்க. பெரியார் மீது பழனி பாபா வந்து எந்த மாதிரியான கருத்தை வைத்திருந்தார், திராவிட சித்தாந்தம் குறித்து பழனி பாபா எந்த மாதிரியான கருத்தை வச்சிருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அது குறித்து உங்களுடைய பார்வை என்ன? பெரியார், அதாவது பாபா பேசின விஷயம் வந்து பெரியாரையும் அம்பேத்கரையும் யார் ஏற்கலையோ அந்த அரசியல் கட்சியை நம்பாதீர்கள், இதுதான் அந்த வாசகம் நீங்கள் குறிப்பிடுறது. பெரியாரியை குறித்த வரைக்கும் பழனி பாபா ஒரு மரியாதையோடு மதிப்போடு தான் அவர் கடைசி வரைக்கும் ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்காரு. அம்பேத்கரை குறித்து நிறைய இடங்களில் அவருடைய நம்ம அந்த பத்திரிகைகளோட நிறைய இடங்களில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் பயன்படுத்தின எஜுகேட், அஜிடேட், ஆர்கனைஸ்டுங்கிற வார்த்தைகளை பயன்படுத்தியும் கட்டுரைகளில் அதை குறிப்பிட்டிருக்கிறார். பெரியார் குறித்து அவரோட நிலைப்பாடு இதுவாக தான் இருந்தது. அன்றைய காலகட்டத்தில் நிறைய பேசியிருக்காரு. இப்போ நீங்கள் பொதுவாக கிட்டத்தட்ட நூற்றுக்கணக்கான கூட்டங்களில் பேசியிருக்காரு, நூற்றுக்கணக்கான செய்திகள் இருக்குது. நீங்கள் வெறும் வந்து வெட்டி விட்டப்பட்ட காணொலிகள் தான் வந்து அதுதான் புரட்சியாளர் பழனி பாபாவுடைய நிலைப்பாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நிறையா திமுகவை வந்து எதிர்த்துந்தான், திமுகவை எதிர்த்து, மரியாதைக்குரிய கலைஞர் அவர்களை எதிர்த்து, ஆட்சியை எதிர்த்து, இவர்கள் எந்த காலத்திலையும் இல்லாத அளவிற்கு இஸ்லாமியர்கள் மீதான தாக்குதல் வந்து திமுக காலத்தில் தான் நடந்திருக்குதுன்னு சொல்லி பேசியிருக்காரு. லப்பை குடிக்காடு கலவரம், ஒவ்வொரு ஊர்லேயும் நிறைய கலவரங்களை குறிப்பிட்டு சொல்கிறாரு. இது திமுக காலத்தில் தான் நடந்தது அப்படிங்கிறத சொல்கிறார். அன்னைக்கு வந்து ஒரு ஆரிய எதிர்ப்புக்கு நீ சொன்னோம்னா இந்த மாதிரியான போலி ஆட்களுடைய எதிர்ப்புக்கு வந்து அவருக்கு பெரியாருக்கு ஒரு ஆயுதம் கூட தேவைப்பட்டிருக்கலாம். ஆமாம், இதெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் இல்லை, அது என்னன்னா ஒரு குறிப்பிட்ட அரசியல் நோக்கங்களுக்காக அது வந்து பழனி பாபா பேசினது தான். அதில் மருத்துவம் யாரும் சொல்ல முடியாது. பாபா அது பேசியிருக்கிறாரு, அது அவருடைய நிலைப்பாடு, கடைசி கட்ட நிலைப்பாடு தான் நம்ம பொதுவான நிலைப்பாடாக எடுக்க முடியும். இருந்திருந்தால் தான் மறுக்கிறாரா இல்லையாங்கிறத நம்ம இருந்துதான் சொல்ல முடியும். இது இறுதி நிலைப்பாடாக தான். ஆனால் இப்போ அது பயன்படுத்தப்படக்கூடியது அது ஒரு அரசியல் தேவைகளுக்காக பயன்படுத்தப்படுது. அது வந்து அது ஒரு பழனி பாபா குறித்து பேசுவர்களுக்கு எதிராக பழனி பாபா நிறுத்துகிற தேவை மூலையாக எதை நிகழ்த்த போகிறாங்கன்னு தெரியலை. அப்படி பழனி பாபா பேசி எல்லாத்தையும் பேசிடலான்னா அவர் திமுகவை குறித்து மிக கடுமையாக எதிர்த்து பேசியிருக்கிறாரு, போராடி இருக்கிறாரு. ஒரு இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் அவர் எழுதின தலைப்புக்கு ஒரு கட்டுரையில் திமுகவை நிராகரிங்கள்னே தலைப்பிட்டு எழுதியிருக்கிறாரு. இதெல்லாம் இங்கே பேசப்படுதா, பரப்பப்படுதாங்கிற கேள்வி இருக்குது. இப்போ நோக்கங்களுக்காக அவங்களுக்கு தேவையானது அவங்க எடுக்கிறாங்க, அவ்வளோதான். இப்போ இதை சொன்னீங்க, அதெல்லாம் சும்மா இதை வந்து ஒரு இந்த காரணங்களுக்காக, அரசியல் காரணங்களுக்காக சொல்றது, அது மட்டும்தான் பழனி பாபான்னு சொல்லி நிறுவுறதுங்கிறது வந்து தேவையற்ற வேலை. இது இப்படி காத்தான்குடி சம்பவம் குறித்தும் பழனி பாபா பேசின கருத்துக்கள் வந்து சமீபத்தில் ஒரு தாவைக்காவை சார்ந்த ஒருத்தர் வந்து அந்த காத்தான்குடி சம்பவம் குறித்து பேசுகிறாரு. அதுக்கு பிறகு பழனி பாபாவுடைய உரை வந்து திருப்பி வைரலாக மாற்றப்படுது. எப்பெல்லாம் வந்து ஒரு சம்பவம் வந்து இஸ்லாமியர்களுக்கு இந்த மாதிரி வருதோ அப்பெல்லாம் பழனி பாபாவை ரெஃபரன்ஸாக கொண்டு வந்து அதை அதாவது அவங்களை தற்காத்துக் கொள்வதற்கு பழனி பாபா நிறுத்துறாங்க. அந்த பார்வை இவர்கள் எல்லாருமே இப்போ பேசுகிறாங்க இல்லையா, சமூக வலைத்தளங்களில் அரசியல் காரணங்களுக்காக எல்லா தரப்பும் நிறையா தரப்புகள் வந்து பழனி பாபாவை எடுத்துகிட்டு இத்தனை நாளாக நீங்களே எங்கே போனீங்க, பழனி பாபாவுடைய ஆகச்சிறந்த நிறைய உரைகள் இருக்குது, ஆகச்சிறந்த அவருடைய இந்த சமூகங்களின் கூட்டமைப்புக்கான ஒரு இது இருக்குது. இதையெல்லாம் வந்து இது வரைக்கும் என்றைக்கு பேசுனீங்க? பழனி பாபாவை எப்போ பேசுனீங்க? உங்களுடைய அரசியல் நிலையை தற்காத்துக் கொள்வதற்காக உங்களுக்கு பழனி பாபாவே சொல்லிட்டாரு, தேவைப்படுறாரு. பழனி பாபா இதை தவிர நிறையாவும் சொல்லியிருக்காரு. என்ன நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காரு. அதையெல்லாம் நீங்கள் வந்து எடுத்து கையாளுறீங்களா? நீங்கள் அது பழனி பாபா புரட்சியாளர் பழனி பாபா சொன்ன அத்தனை கொள்கைகளோடு நீங்கள் பயணிச்சுட்டு இருக்கிறீங்களா? இதெல்லாம் வேணும் தானே? அதெல்லாம் இல்லையே. பொதுவாக வந்து அரசியல்வாதியாக இருக்கக்கூடியவங்க வந்து இது மாதிரி இதழ்கள் நடத்துவாங்க. அந்த இதழ்களுக்கு தங்களுடைய கட்சியினுடைய கோட்பாடு குறித்த பெயரை வைப்பாங்க. இப்போ முரசொலியாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், அது மாதிரி வைப்பாங்க. ஆனால் பழனி பாபா அவர் வந்து முக்குள முரசு அப்படிங்கிற ஒரு இதனுடைய ஆசிரியர் இருந்திருக்காரு. முக்குளத்தோர்னா எல்லாருக்குமே தெரியும், தேவர் சமூகத்தை சார்ந்த ஒரு அமைப்பு, தேவர்களையும் மொத்தமாக குறிக்க முக்குளம்னு சொல்கிறாங்க. அந்த முக்குள முரசுக்கு இஸ்லாமியராக இருந்த பழனி பாபா எப்படி ஆசிரியராக இருந்தார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. அந்த பின்னணி என்ன? இது ஒரு நெடிய பின்னணி. பழனி பாபாவுக்கும் பிற சமூகங்களுக்குமான உறவுங்கிறது ரொம்ப ஆழமானது. அவர் சும்மா வெறும்
தேர்தல் அரசியலுக்காக மேடையில் கை குலுக்கிட்டு அல்லது கண்துடைப்புக்கு அல்லது சும்மா அடையாளத்துக்காக கை தூக்கி நிற்பாங்களா? அடையாளத்துக்காக அவர் பயணிக்கல. அவர் உணர்வுபூர்வமாக பிற சமூகங்களோட பயணிச்சிருக்கார். அதில் முக்கியமானது முக்குலத்தோர் சமூகத்தோட கிட்டத்தட்ட அவருடைய பொது வாழ்வு தொடங்கின இடம்ங்கிறது வந்து மூக்கியா தேவர் அவர்களோட இருந்தது. பழனியில் அவர் 2ஆம் ஆண்டு கல்லூரி 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு இருந்தப்ப அவர் சித்த மரபோட பழனி பாபாவுக்கு நல்ல ஒரு தொடர்பு. ஸோ இதில் நம்பிக்கை கொண்ட மூக்கியா தேவருக்கு வந்து இவர் ஒரு வகையில் அறிமுகமாகி நெருக்கமாகறாரு. அவர் மூலமாக தான் டெல்லிக்கு போகிறாரு. டெல்லியில் அவருக்கு இந்திரா காந்தி பலருக்குமாகி அங்கிருந்து தான் இங்கே எம்ஜிஆர் இந்திரா காந்தி வழியாக தான் எம்ஜிஆர். அப்போ அந்த காலகட்டங்களிலிருந்து இவருக்கு வந்து முக்குலத்தோர் சமூகங்களுக்கு வந்து ஒரு நல்ல நெருக்கம் அவர்கிட்ட இருக்குது. அந்த சமூகத்திற்கு எல்லா தலைவர்களோடையும் குறிப்பாக அதிமுகவுடைய முதல் நாடாளுமன்ற உறுப்பினர் மாயத்தேவர் அவருடைய நல்ல நெருக்கம். திண்டுக்கல்ல வெற்றி பெற்றார். அவருடைய நல்ல ஒரு நெருக்கம் இருந்தது. பழனி பாபா அவருடைய தாய்வழி குடும்பத்துக்கு வந்து பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா கூடயும் நெருக்கம் இருந்தது. அவங்க ஆய்க்குடி முதலாளி குடும்பம். அதனுடைய நீட்சியாக இவருக்குமே அந்த பழக்கம் முக்கியத்துவம் ஏற்பட்டு அப்படி வந்தவர் திருச்சி இந்த கலைஞருடைய ஆட்சியில் 1990 திருச்சி மத்திய பாபா தேசிய பாதுகாப்பு செல்ல அடைக்கப்பட்டு இருந்தப்போ வந்து அவர் வர்றப்ப அந்த சிறைக்கு வர்றப்ப அங்கே வந்து திருச்சி சிறை கொண்டு வரப்போ நகைமுகன் அங்கே இருக்கிறார். பார்வர்ட் பிளாக் கட்சியினுடைய நகைமுகன் அவர் வந்து அங்கே இருக்கிறார். அப்போ அங்கே சிறையில் பேசி அதுக்கு பின்னாடி ஒரு ஒரு குறிப்பிட்ட இடைவெளி உருவாயிருது 2 பேருக்கு இடையில. வேற வேற டிராவலில் இருந்துட்டு அவர் தமிழ் தேசிய காலத்தில் வேற டிராவல். அப்போ அந்த சிறையில் திரும்ப சந்திச்சு கடந்த காலங்கள்லாம் பேசிட்டு அதுக்கு பின்னாடி தான் நடத்தக்கூடிய அந்த பத்திரிகையில் இருக்கக்கூடிய விஷயம்லாம் சொல்லிட்டு அப்புறம் இவர் சிறையிலேருந்து வெளியில் வந்ததுக்கு பின்னாடி இந்த பத்திரிகையை வந்து இவர் நடத்துறேன்னு சொல்லி கேட்கலாம். இவரே கொடுத்து நீங்கள் நடத்துங்க அப்படின்றாரு. அந்த அந்த சமூக ரீதியான அந்த அளவுக்கு அவருக்கு ஒரு நம்பிக்கை மதிப்பும் அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு இருந்திருக்குது. அது பின்னாடி அதுதான் முக்குள முரசுங்கிறது பின்னாடி புனித போராளியா மாறுது. பின்னாடி புனித போராளியா மாறுது. ஆனால் அந்த அல் முஜாஹிதுங்கிறது வந்து முதல்ல அவர் நடத்தின பத்திரிகை. அதுக்கு வந்து பதிவு கிடையாது, தனி சுற்றா தான் வந்தது. முக்குள முரசு தான் வந்து பதிவு செய்யப்பட்ட ஒன்றா வருது. அதை வந்து பாபா அந்த வெளியில் வந்ததுக்கு பின்னாடி உடனடியாக ஒரு பத்திரிகை நடத்துகிற பொழுது இவர் அந்த பத்திரிகையை கொடுக்குறாரு, ரைட்ஸை கொடுத்து நடத்த சொல்கிறாரு, நடத்துகிறாரு. அண்ணன் சீமானூர் வந்து நிறைய மேடையில் குறிப்பிட்டு பேசுவாங்க. இந்த மாதிரி உசிலம்பட்டி பசுமன் முத்துராமலிங்க தேவர் கல்லூரிக்கு வந்து அந்த காலகட்டத்திலே வந்து நிதி உதவி செய்து இந்த இடத்துல கல்லூரி கட்டுவதுக்கு உதவி வந்து பழனி பாபா அப்படிங்கிறது அந்த பின்னணி என்ன? மூக்கியா தேவர் சொன்னாங்க. மூக்கியா தேவர் கூட வந்து அவர் வீட்டில் ஒரு பிள்ளை மாதிரினா எங்களுடைய அந்த நெடும் பயணம் இருக்கு இல்லைங்களா, 2013 இருந்து இப்போ வரைக்குமான பிரச்சனை பழனிபாபனுடைய வாழ்வை ஆவணப்படுத்தணுங்கிற அடிப்படையில் எங்களுடைய பயணத்தில் கிடைச்ச நிறையா தரவுகள் ஒரு புகைப்படம் இருக்குது, பார்த்தா ரொம்ப அழகாக இருக்கும். மூக்கியா தேவரும் ரொம்ப இளம் வயது பழனிபாபா அவர்களும் ஒன்றா வந்து மாலை போட்டுட்டு இருப்பாங்க. மாலை போட்டுருப்பாங்க, சின்ன வயசு. வீட்டில் பெண்கள்லாம் கூட அங்கே எல்லாமே இருப்பாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு வீட்டில் ஒரு பிள்ளை போன்று இது பண்ணுறாங்க. அந்த வரலாற்று தகவல் சொல்கிறாங்களா, அந்த கைரேகை சட்டம் அந்த சட்டத்தை இங்கே இந்த பகுதியில் தான் மூக்கியா தேவரும் பிரச்சார பழனிபாபும் ஒன்றா காரில் போகிறப்போ எங்களுடைய சமூகத்தை சேர்ந்தவர்களாம் இங்கே தான் வச்சு இது பண்ணாங்க. இரவு முழுக்க இங்கே இருக்கணும், காலையில் தான் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு இதெல்லாம் சொல்லிட்டு போகிறார். இங்கே படிக்க இங்கே கல்லூரி கட்டணும் அப்படின்றதெல்லாம் வந்து உங்களுடைய விருப்பத்தை சொல்கிறாரு. அதுக்கப்புறம் தான் வந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு நிதியை வந்து கொடுக்குறாரு. இதே இடத்துல கல்லூரி கட்டணும்னு சொல்லி இது பண்ணாங்க. நாங்கள் அந்த பயணத்தில் வந்து உசிலம்பட்டி போய் அந்த கல்லூரியெலாம் நாங்கள் பார்த்தோம். அங்கே முதல்ல எந்த இடத்துல கைரேகை சட்டம் வைக்க சொன்னாங்களோ அந்த இடத்துல கையெழுத்து போடக்கூடிய மாணவர்களை உருவாக்குறதுக்கான இதை வந்து செஞ்சுருக்காங்க. இது போன்ற செய்திகள் எல்லாம் அடுத்த தலைமுறைக்கு வந்து கடத்தவே இல்லை. நீங்கள் இந்த சமூகம் தேவர் சமூகம் அந்த முக்குலத்து சமூகத்தில் இருக்கீங்களா, நிறைய பேர் வெவ்வேறு இந்த வரலாற்றை வந்து அவங்களுக்கும் கொண்டு போயிருக்கணும், இஸ்லாமியர்கள் பக்கம் கொண்டு போயிருக்கணும். இந்த சமூக ஒற்றுமையை அவருக்கு பின்பு நிறைய இது கடத்தப்படலைங்கிறத ஒரு வருத்தமான விஷயம். இன்றைக்கி அந்த ஒரு பெரிய கல்லூரி இன்றைக்கி வரைக்கும் நடந்துட்டு இருக்குது. அது வந்து ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து உருவாயிருக்கு. ஆமாம், இந்த சமூகத்திற்கு இன்னும் இதை கடத்தணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அதுதான் நமக்கு பெரிய கேள்வி இருக்குன்னா, ஒரே நேரத்தில் ஒரு மனிதன் வந்து எல்லா சமூகங்களோடையும் இணக்கமாக இருக்க முடிஞ்சது எப்படி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. ஏன்னா ஒருத்தர் இஸ்லாமியருக்கு உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா தேவர் சமூகத்துக்கு உண்மையாக இருக்கலாம், இல்லைன்னா தேவேந்தருக்கு உண்மையாக இருக்கலாம். ஒரே நேரத்தில் எல்லா சமூகத்தையும் இணைக்கக்கூடிய ஒரு புள்ளியாக அவர் எப்படி மாறினார் அப்படிங்கிறது இருக்கிற மிகப்பெரிய கேள்வியாக இருக்குது. உங்களுடைய பயணத்தில் அது குறித்து அவர் ஏதாவது எழுதியிருக்காரா உரைகளில், அந்த மாதிரி அவருடைய இதழ்களில்?
அவர் நிறைய அதை குறிப்பிட்டார். ஒவ்வொரு சமூகங்களுக்கும் அவருடைய நினைவுகளை குறித்து அவர் பகிர்ந்துக்கிற பொழுது கடந்த காலங்களில் பேசுகிறாரு. அப்போ ஒவ்வொரு சமூகங்களோடும் அவருடைய நெருக்கங்கள், ஒரு குறிப்பிட்ட ஒவ்வொரு நபர்களோட உண்டான ஒரு நெருக்கங்கிறது அப்படியே போக போக அந்த மக்களோட அவர் நெருங்கி பழகிறார். குறிப்பாக நீங்கள் வந்து அந்த நீங்கள் மதுரை தேனி பக்கம் போயிட்டீங்கன்னா முக்குளத்தோர் சமூகங்களோட ஒரு நெருக்கத்தில் இருக்கிறாரு. நம்ம இங்கே கொங்கு பகுதியில் வந்துட்டிங்கன்னா கவுண்டர் சமூகங்களோட ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறார். நம்ம இப்போ நம்ம புத்தகங்களுக்காக அவங்க எல்லாத்தையும் சந்திச்சிருக்கிறோம். அதில் ஒரு விஷயத்தை குறிப்பிடலாம். இந்த கவுண்டர் சமூகத்தோடு அவர் இருந்த நெருக்கத்துக்கு ஒரு விஷயம் என்னென்னா, கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு கோயில், மாரியம்மன் கோயில், அது வந்து 2 பிரிவாக இருக்கிறாங்க. அங்கே வந்து இது திருவிழா நடத்த விடலை. அது தேர்தல் நேரம். இப்போ அந்த இவருடைய நண்பர் சென்னியப்பன் சொல்லிட்டு ஒரு நண்பர், அவர் வந்து பாபா கிட்ட குறிப்பிட்றாரு, இந்த மாதிரி திருவிழா நடத்துறதுக்கு ஆர்டிஓ பர்மிஷன் இல்லை, லாக் பண்ணிட்டாங்கன்னு. பாபா அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு வழக்கு தொடுத்து அவங்க வந்து போய் கோயிலை திறந்து போய் அந்த திருவிழா நடத்துறதுக்கு உண்டான வழக்கு அவரே நேரடியாக நடத்தி அந்த உத்தரவை வாங்கி தர்றாரு. இதை பாபா குறிப்பிட்டிருக்கிறாரு. அந்த வழக்கு என்னோட அது விவரங்கள் எல்லாமே இருக்குது. அதை நாங்கள் அவர்கிட்ட சென்னியப்பன் அவரை சந்திச்சப்பெல்லாம் அந்த செய்திகளை தீர்த்து கொடுக்குறாரு கோயில் பிரச்சனை. ஆமாம், இவங்களுக்கும் பிராமணிக்கெல்லாம் அவங்க வர்ற அந்த பூஜை செய்கிறாங்க இல்லைங்களா, அவங்களுக்குமான அந்த முரண்பாடு, உள்சமூக முரண்பாடு இல்லை, அதில் அவங்க வந்து அப்ஜெக்ஷன் கொடுக்கறனால இதாகிடுது. அப்போ இவர் வந்து அதுக்கு தான் அவர் எக்ஸ்பிளைன் கொடுக்குறாரு. மாரியம்மன்கிறது மாரி மலை, அதை இது பண்ணுறவங்க விவசாயம் பண்ணுறவங்க தான் அது வந்து கடவுள். உனக்கு என்ன ரைட்ஸ் வரும், நீ எதுக்கு போய் அதில் இது பண்ணுற, அது அவங்களுக்கு உண்டான கடவுள் தானே, நீ எது பண்ணுற. அந்த வாதம் தான் பழனி பாபாவுடைய ஸ்பெஷல்னு சொல்லலாம். அந்த நீதிமன்றத்தில் இது வரைக்கும் வந்து அவருடைய வழக்குகளை படிக்கும்போது அவர் எடுத்து வைத்த வாதம் அளவுக்கு யாருமே எடுத்து வைக்கல. இந்த ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கூட எல்லாம் ஐ விட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஐ விட்னஸ் கிடையாது, எல்லாமே ஸ்கை விட்னஸ் தான். அந்த மாதிரி இந்திரா காந்தியை வந்து சுட்டு சரிதான் அப்படிங்கிறது பேசுனது, அதில் வென்று வந்ததும் ரொம்ப முக்கியமான விஷயம். இல்லை, இன்றைக்கு அந்த மாதிரி வாத திறமை கொண்ட வழக்கறிஞர்கள் இல்லை அப்படிங்கிறது ஒரு தெரியும். அவருடைய வழக்குகளை அந்த சொன்ன மாதிரி 120 வழக்குகளை படித்தாலே நாம எந்த வழக்கிலையும் வென்று வந்துடலாம். அந்த அளவுக்கான ரெஃபரன்ஸை வந்து அவர் கொடுத்து போயிருக்காரு. அப்படி தான் சுவாரஸ்யமான வழக்குகளை நீங்கள் ஆய்வு பண்ணும்போது படிச்சிங்களா அவர் நீதிமன்றத்தில் வாதாடி வென்றதில்? இல்லை, அது நீங்கள் குறிப்பிட்ட இந்திரா காந்தி வழக்கே முக்கியமானது தான். அறந்தாங்கியில் அவர் பேசுகிற பொழுது அறந்தாங்கியில் பேசுகிறாரு. இந்திரா காந்தி சுட்டது சரின்றார், அதாவது எம்ஜிஆர் அரசு. அப்போ இந்திரா காந்தி சுட்டது சரின்றாரு, வழக்கம் போல் அவர் மேலே வழக்கு அறந்தாங்கியில் நீதிமன்றம் நடக்குது. இப்போ அப்பயும் அவர் அதை தான் மறுக்காமல் பேசுகிறாரு. கைது பண்ணி சிறையில் போட்ட போகிறாங்க, இல்லை கைது பண்ணி கொண்டு போகிறாங்க, கைது பண்ணிடுறாங்க. அந்த கூட்டத்துக்காக அப்படி பேசின இதற்காக கைது. இந்த கிரவுண்ட்ஸில் அவர் மேலே வழக்கு, இப்படி வந்து சுட்டது சரிதான் பேசிட்டாருன்னு வழக்கு நடக்குது. வழக்கு விசாரணையில் இவருடைய விசாரணை பொழுது இவருடைய வாதம் இதாக இருக்குது. அப்பயும் அங்கே அவர் வந்து சுட்டது சரிதான்னு ஆர்கியூ பண்ணுறாரு. எந்த வழக்கிலையுமே ஒரு வழக்கறிஞர் வச்சதே கிடையாது. வழக்கறிஞர் இருப்பாங்க, காலத்து போட்டு வழக்கறிஞர் இருப்பாங்க. இவரோட பாயிண்ட்ஸ், ஒரு ஆர்குமெண்ட்ஸை அவர் வச்சிருக்கிறாரு. ஆமாம், அவருடைய இதை அவர் பேசக்குண்டான இது இருக்கு இல்லைங்களா, அப்போ வந்து இந்த பாயிண்ட்ஸை முன்வைக்கிறாரு. அப்போ வழக்கறிஞர் இருக்கிறப்பவே சொல்கிறாரு, வழக்கறிஞர் இருக்கிறப்ப நான் சொன்னதெல்லாம் பேசுனதெல்லாம் உண்மைதான் அப்படின்னு என்ன அவர் கன்ஃபெஷன் கொடுக்குறாரு, ஒத்துக்கிறாரு, தண்டனை கொடுப்போம் அப்படின்னு நீங்கள் உங்கள் கட்சிக்காருக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேங்கை சந்திரசேகரன் இருக்கார் வழக்கறிஞர், திருச்சியை சேர்ந்த மறைஞ்சிட்டாரு. அவர் அங்கே தான் இருக்கார். என்ன பேர் உங்கள் கிளைண்ட் இப்படி சொல்கிறாரு, ஒத்துக்கிறாரு, நான் தண்டனை கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்கிறப்போ, இல்லை அவர் மாற்றி சொல்லுவாருங்கிறாரு. இல்லை சுட்டது சரிதான், நான் பேசுனது உண்மை தான் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் அந்த இதை சொல்கிறாரு. நம்ம சரியாக சுட்டங்காட்டி தானே செத்தாங்க, கோணையா சுட்டு தான் தப்பிச்சிருக்காங்க, கரெக்டாக தானே சுட்டாங்க, நான் அந்த ஆர்கியூமெண்ட் அந்த பாயிண்ட்ல தான் சொன்னேன் அப்படிங்கிற சுட்டது சரிதான், தப்பா சுட்டிருந்தா இப்போ பொழைச்சிருப்பாங்கல்ல அப்படின்னு. இதே பாயிண்ட்ல இன்னொன்று பேசுவார். இந்த இதே கிரவுண்டில் ஒரு கத்தி எடுத்து இது பண்ணுற மாதிரி சொல்லிடுவார். அது வாள் அப்படின்னு பயன்படுத்துகிற அந்த வார்த்தை, அதில் ஒரு வழக்கு. இவர் வந்து வாள் எடுப்பதுங்கிற மாதிரி ஒரு இதை பேசிட்டார் வார்த்தை. அப்போ அது வழக்குக்கு வரப்போ அதுன்னு சொல்கிறது கரெக்டு தான், வாள் தான் சொன்னேன் நான் வந்து. நீ சொல்கிறது ஸ்வாடு வாள், இந்த அந்த இதை குறிப்பிடுவார். நான் சொல்கிறது வாள் டைல். நீ வந்து தப்பாக நான் இலக்கண எழுதியிருந்தா நீ சொல்லலாம், நான் பேசுனா நான் நான் எந்த பொருளில் பேசுனேன் எப்படி சொல்லுவேன், நான் இதில் தான் பேசினேன். இந்த வாளுக்கும் அந்த பின்னாடி இருக்க வாளுக்குமான வித்தியாசம் இருக்குது இல்லைங்களா, அது தமிழ் வந்து அவ்வளோ படிச்சிருக்கேன். அது வந்து அந்த அந்த கேஸ் ஸ்டடியே இருக்காது. அந்த மாதிரிக்கு அந்த அளவுக்கு அதில் வந்து தமிழ் ஆங்கிலம் ரெண்டுலேயுமே ரொம்ப புலமையான இதுதான். அவர் அடிக்கடி வந்து சொல்லுவார், படிக்கிறதுல ரெஃபரன்ஸு
குழந்தை அவர்கள் எழுதிய ராவண காவியத்தை வந்து எல்லாரும் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து குறிப்பிட்டு சொல்லுவார். அது புலமையாகவும் அவர் பேசுகிறார், தமிழில் வந்து புலமையாகவும் பேசுகிறார். அந்த இதில் இருக்க ஆங்கிலத்தில் இன்னும் புலமையாக பேசுவார். நிறைய மேடைகளில் பேச்சுகளை வந்து நம்ம யூடியூப் தளத்தில் இருக்கிறத பார்க்க முடியுது. சிலது வந்து கேசட்டாகவும் இருக்குது. எந்த தளத்திலுமே வந்து இஸ்லாமியர்கள் அப்படின்னு சொல்லி அவர் பேச்ச ஆரம்பிச்சதில்லை. தமிழர்கள் அப்படின்னு சொல்லி தான் பேச்சை வந்து பெரும்பான்மையாக ஆரம்பிக்கிறார். அத்தான்னு சொல்லுவார். ஆனால் இஸ்லாமியர்களே வாருங்கள், அனைவருக்கும் இஸ்லாமியர் அனைவருக்கும் வணக்கம் அப்படிங்கிற மாதிரியான எந்த பேச்சுமே அவர் பேசினதில்லை. அதுக்கு ஏதாவது பின்னணி இருக்கா? இல்லை, அரசியல் மேடைகள் ரெண்டு இருக்குது அவர்கிட்ட. ஆன்மீக மேடைகளில் பேசி ஆன்மீக மேடைகளில் வந்து அவர் எப்பவும் போல இஸ்லாமியர்களுக்காகவும் பேசியிருக்காரு, பொதுவாகவும் பேசியிருக்காரு. அரசியல் மேடைகளில் வந்து பொதுவாக தான் அவருடைய பேச்சுகள். ஏன்னா நீங்கள் அந்த மேடையை பார்த்தீங்கன்னா எல்லாருமே இருப்பாங்க. நீங்கள் அது ஒரு தனித்த அவருடைய உடையில் எப்படி இருக்கணுமோ எல்லாம் அப்படி இருப்பார். ஆனால் எல்லாருமே இருப்பாங்க. எல்லாரையும் வச்சுட்டு தான் ஒருத்தர் பட்டை போட்டு உட்காந்துருப்பான், ஒருத்தரும் ஒருவர் இருப்பாங்க. ஆமாம், எல்லாரும் அவர் பேசுறது பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்துக்காகவும் பேசுவார், முன்னாடி இருக்கிற எல்லாத்துக்காகவும் பேசுவார். எல்லாத்துக்காகவும் பேசுகிறதா தான் அவர் இருந்திருக்கு. தமிழர்களேனும் பேசியிருக்காரு, தமிழர்கள் குறித்து நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. தமிழரசனோடு அவர் சிறையில் இருந்த நினைவுகளை பற்றி பேசியிருக்காரு. இது நடந்த இனப்படுகொலை குறித்துலாம் பேசியிருக்காரு. பல்வேறு விஷயங்கள் அவர் பேசியிருக்காரு. நான் அந்த காலகட்டத்தில் நீங்கள் சொன்ன மாதிரி ராஜீவ்காந்தி கொலை நடந்த காலகட்டத்தில் அது குறித்து பேசுறதுக்கே தயங்கிய காலகட்டம். அந்த கொலை வந்து நியாயப்படுத்தவே முடியாத அளவுக்கு அன்னைக்கு வந்து ஒரு இறுக்கமான சூழல் இருந்துச்சு. பேசுகிற எல்லாரும் மீதும் தடா அதை ஆதரிக்கவே முடியாது. அது பொதுவாகவே அதை ஆதரிச்சா கூட அதுக்கு வந்து தடை சட்டம். அதில் எல்லாரும் மேலேயும் வந்து கிட்டத்தட்ட தூக்கு போட்டு 24 மேலே தூக்கு தண்டனை இருக்குது. அந்த 4 ஆண்டுமே கொதிநிலை இருந்துச்சு. அந்த நேரத்தில் ஒருத்தர் மேடையை போட்டு அஞ்சாமல் பேசினார். அஞ்சாமல் அது குறித்து ராஜீவ்காந்தியால் தான் தானும் செத்துட்டாங்க. அந்த சம்பவம் குறித்து ஏதாவது எழுதியிருக்காரா அதை பற்றி டீட்டெயிலாக? இல்லை, எழுத்துப்பூர்வமாக அதில் அந்த மேடையில் பேசியிருக்கிறாரு. அதுக்கு பின்னாடி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்தின வாழ்முறை மாநாட்டில் அது குறித்து இதை பேசியிருக்கிறார். அந்த ராஜீவ்காந்தி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அந்த அளவில் பேசினது தான். எழுத்தில் அவர் நாங்கள் பார்த்த வரைக்கும் எழுத்தில் அது இல்லை. அந்த மேடையில் பேச்சு மட்டும்தான் இருக்காது. இல்லை, அதுக்கு ஏதாவது வழக்கு ஒரு மேலே அந்த ராஜீவ்காந்தி அது குறிப்பிட்டு அதை அந்த இதில் வழக்கு கொண்டு வரல. ஆனால் தடால வழக்கு போடுறாங்க, ஆனால் கைது செய்யலை. இந்தியாவிலேயே வந்து தடா சட்டத்தில் வழக்கு பதிவு செய்து கைது செய்யப்பட முடியாத நபராக இருந்த ஒரே ஒருத்தர் வந்து இவரை திருப்பி நீதிமன்றத்துக்கு கூட்டு போய் அவரை வந்து ராஜீவ்காந்தி தான் குண்டை வச்சு கொண்டாருங்கிற ஆதாரத்தோட கொடுப்பாரு. இல்லை, அவர் ரொம்ப நேரடியாக ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, இது ஏதோ கான்ட்ரவர்சியல் டெத்து, இது யாரை கேட்டு நீ எரிச்சேன்னு கேட்பார். நீயே சந்தேக மரணம் இதில் எப்படின்னு ஒரு விசாரணையை முடியும். அடக்கம் தானே பண்ணணும். அடக்கம் தான், சந்தேக மரணம் அடக்கம் தான் பண்ணணும். எரிச்ச இப்போ நீ எரிச்சிருக்கீங்கன்னா இதில் பின்னாடி வந்து ஒரு இது இருக்குது அப்படிங்கிறத வந்து இது வந்து இந்தியாவில் யாருமே கேட்டதில்லை எனக்கு. ஆமாம், அந்த வழக்கில் முக்கியமாக இன்னும் கேட்கப்பட வேண்டிய ஒரு கேள்வி. அன்றைக்கி ஒரு மூடிய நீதிமன்றத்தில் அவசரமாக வழக்கு நடத்தி சரியான வழக்கறிஞர்களை வச்சுக்க முடியாமல் உடனடியாக அவசர குலத்தில் வந்து 26 பேருக்கு தூக்கு அப்படின்னு சொல்லி இது பண்ணாங்க. அந்த வழக்கில் முக்கியமாக இதில் வைத்திருக்க வேண்டிய சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்க வேண்டிய ஒரு முக்கியமான கேள்வியை அதுக்கப்புறம் மூப்பனார் எங்கன்னு கேட்டால் மூப்பனார் தம்மடிக்க போயிட்டாங்க. ஏன்னா அவன் தலைவனோட தம்மு பிரிச்சாடா அப்படின்னு. அதாவது அந்த வழக்கில் தான் சிபிஐக்கு மாறுது. அது அப்போ வந்து என்ன பண்ணுவார்னா, சிபிஐயோடைய இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள் எல்லாத்தையும் எழுதுவார் அவருடைய பத்திரிகையில். இது எழுதியிருக்கிறார். அது தலைப்பே வந்து புடுங்கி கத்தை கட்டும் புலனாய்வுத்துறை. புடுங்கி கத்தை கட்டும் புலனாய்வுத்துறை. இந்த வழக்கு வந்து சிபிஐக்கு போனதுக்கு முன்னாடி நீ இதுக்கு முன்னாடிலாம் போன சிபிஐ வழக்கு எல்லாத்தையும் எழுதுறாரு. நீ என்ன பண்ணன இதில் நீ என்ன பண்ண போகிறேங்கிற விஷயத்த அவர் அந்த தலைப்பே அதை புடுங்கி கத்தை கட்டும் புலனாய்வுத்துறை கிட்டத்தட்ட ஒரு 2-3 தொடர் அதில் எழுதியிருக்கிறார். அதில் கடந்த காலத்தில் நடந்தது எல்லாத்தையும் அதோடு இல்லாமல் பார்லிமெண்ட்டில் நடந்த அந்த விஷயங்கள் அது ஒவ்வொன்றும் சிபிஐ வழக்குக்கு மாறின ஒவ்வொன்றும் கடந்த காலத்தில் எப்படி நடத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிற விஷயத்த ஒரு ஒப்பீடு செய்வார். இல்லை, அதில் அந்த பேச்சிலேயே வந்து கடுமையான விமர்சனங்களை தாண்டி அதை வந்து ஒரு சட்டேரிக்கலாக கொண்டு போயிட்டார். அந்த வந்து ஒரு சட்டேரிக்கலாக நையாண்டி பண்ணி பேசுறாரு. அதாவது ரொம்ப சொல்லுவார், தனுவை கொன்ற கொலைகாரன்னு சொல்லி அதை சொல்லுவார். அன்றைக்கு வந்து இந்திரா காந்தி இறப்புக்கு பின்னாடி தனிநபர் பாதுகாப்புக்காக வந்து ஒரு கமிஷன் அமைக்கிறாங்க. முக்கிய பிரமுகர்களுடைய பாதுகாப்புக்கான கமிஷன் அமைக்கிறாங்க. அந்த கமிஷனுடைய பரிந்துரை அடிப்படையில் இவர் கிரனைட் குண்டை வந்து செல்ஃப் வச்சிருந்தார்.
தனு வந்து குமிஞ்சு மாலை போட்டு இப்படி இது பண்ணுறப்ப இவர் குமிறாரு. அப்போ சேஃப்டி பின் வந்து விலகிருச்சு. அதனால் அவரும் வந்து இது பண்ணிட்டாரு, தனுவும் அதனால் இறந்துட்டாங்க அப்படிங்கிற ஒரு இல்லை அந்த பாயிண்ட்டு இது ஒரு ஆர்கியூமெண்ட்டு. இது நம்ம ஒரு ஆர்கியூமெண்ட், ஒரு லாஜிக்காக ஒரு ஆர்கியூமெண்ட் வைக்கிறோம். இப்போ அதை பேசிட்டு வந்து அவர் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடுறாரு, நான் உங்களோடு மட்டும் உரையாடவில்லை, உள்துறை இலாகாவோடும் உளவுத்துறையோடும் உரையாடுகிறேன்னு சொல்லி குறிப்பிடுறாரு. இப்போ இது ஒரு ஃபால்ஸ் ஸ்டேட்மெண்ட்டு, இது வந்து ஒரு தப்பான ஆங்கில போர்ட்ரேட் ஆகுதுன்னா அது ஒரு வழக்காவோ ஏதாவது ஒன்று ஆயிருக்கும். அது ஒரு ஆர்கியூ. எத்தனையோ கைது நடக்குது, ஒரு இது பிரதியை சேர்த்துருக்கலாம் இல்லையா, சேர்த்துருக்கலாம். இவருக்கும் விடுதலை புலிகளோட தொடர்புன்னு சொல்லி சேர்த்துருக்கலாம்ல. அந்த பாயிண்ட் எத்தனையோ வழக்கு அவர் மேலே இருக்குது, ஏன் இந்த ஆங்கிளில் போகலைங்கிறப்ப அந்த கொஸ்டின் வந்து அந்த லாஜிக் கொஸ்டின் இன்னும் அப்படியே தான் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் இல்லாமல் அப்படியே தான் நிற்கிது. அது சரியா இல்லையாங்கிற அந்த நம்ம டெக்னிக்கலாலாம் இப்போ ஆனால் அப்படி ஒரு கேள்வியை ஏனோ தானு போகிறவர் பேசிட்டு போகல, அரசினுடைய தீவிர கண்காணிப்பில் இருக்கிற ஒருத்தர் பேசிட்டு போறாரு, பொது மேடையில் பேசிட்டு போறாரு. அப்போ அது அந்த காலகட்டம் இப்போ நீங்கள் இப்போ பேசுறது இப்போ பேசுகிறேன், அதான் சொல்கிறேன், அன்னைக்கு அதை பேசுகிறதா முக்கியமான அந்த அவர் பேசின அந்த கேஸ்ட்டில் ஒரு சின்ன இடைவெளி கூட இல்லாமல் அதை பதிவு பண்ண சொல்லுவார். ஒரு கேஸ்ட்டு முடிகிறதுக்குள்ள எப்போ நாம் பேச ஆரம்பிக்கிட்டோமா, கேஸ்ட்டு முடிஞ்சிருச்சு மாற்றிட்டியா, ஏன்னா இது நாளைக்கு வந்து ஆதாரமாக நீதிமன்றத்தில் பயன்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கான்சியஸாக அந்த கேஸ்ட்டை மாற்ற சொல்லுவார். முடிகிறதுக்கு முன்னாடியே அதை மாற்றுங்க, அடுத்து போடுங்க, எங்கேயும் இடையில அப்போ வந்து ரெக்கார்டு தான், கேஸ்ட் ரெக்கார்டு. ஆமாம், கேஸ்ட் ரெக்கார்டு. அதுக்கப்புறம் வீடியோக்கும், அதாவது அன்றைய காலகட்டத்தில் என்ன டெக்னாலஜி இருந்தோ அந்த டெக்னாலஜி முழுமையாக பயன்படுத்தின ஒருத்தராக இருக்கிறார் அவர். அவருடைய பேச்சுகள் எல்லாமே அவரே ஆவணப்படுத்துறாரு, எல்லாத்தையும் அவரே ஆவணப்படுத்துறாரு. எந்த உரையில் வழக்காச்சோ அந்த வழக்கு நம்பரோட போட்டு அதை தனியாக வச்சிருக்காரு. கேஸ்ட்டுகள் எல்லாமே ஆவணமாக இருக்கா இப்போ? பெரும்பாலும் கிடையாது, 100க்கு ஒரு 90% கிடையாது. இல்லை, இது என்ன ஆயிடுச்சு, அது பழமும் அழிக்கப்பட்டிருக்குது, நிறைய இறப்புக்கு பின்னாடி நிறைய அழிக்கப்பட்டிருக்குது, நிறைய. இன்னைக்கு நீங்கள் இப்போ பழனி பாபா வந்து படுகொலை செய்யப்பட்டு இன்னைக்கு 29 ஆண்டு. நாங்கள் கிட்டத்தட்ட 2013 இந்த இதை செய்ய ஆரம்பிங்க. அன்னைக்கு ஒரு 15-16 ஆண்டு அன்னைக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்குமே எங்களுக்கு ஒரு ஆவணம், மிக சொற்பம் தான், ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ளே மறைஞ்ச ஒருத்தர் குறித்து இவ்வளோ தூரம் ஆவணங்கள் கிடைக்காம இருக்காருன்னா அதான் அவர் போனதுக்கு. அவரை குறித்து இத்தனை ஆவணங்கள் செஞ்சு வச்சோம், அது கைக்கு கிடைக்கல. இன்னொரு சம்பவம் உண்டு, எம்ஜிஆரை வந்து நேரடியாக போய் ஒரு மிரட்டினார் அப்படின்னு சொல்லி ஒரு சம்பவம் உண்டு. அதனுடைய பின்னணி என்னன்னா, அது இல்லை அந்த பின்னணி குறித்து வந்து நம்ம புத்தகத்தில் வந்து ஒரு முஸ்லீம் லீக் மாநில செயலாளர் வந்து காயில் மவு அவர் பகிர்ந்துருக்கிறாரு. அது நடந்திருக்குது, அந்த இன்சிடென்ட் நடந்திருக்குது. இல்லை அது எந்த இடத்துல நடந்த சந்திப்புன்னு தெரியல, பாபாவோடைய ஸ்பீச்சஸ்லேருந்து நம்ம அதை பார்க்க முடியாது. சில சீனியர் பொலிட்டீஷியன்ஸ் சில நேரங்களில் அங்கே இருக்கக்கூடியவங்களாக இருக்காங்க. இன்னைக்கு குறிப்பாக வந்து இப்போ தாவேக்காவுடைய சீனியர் அரசியல்வாதியாக இருக்கிற ஒரு செங்கோட்டையன் உட்பட இந்த செய்திகளை குறித்த தகவல்கள் எல்லாமே அந்த க்ளோஸ் சர்க்கிளுக்குள்ளே நடந்த விஷயங்கள். அது நடந்த உண்மைதான், அது நடந்திருக்குதான். கிட்டத்தட்ட ஒரு 16 ஆண்டு காலமாக நீங்கள் பயணப்படுறீங்க. பழனி பாபா வாழ்க்கையும் போராட்டங்களை தாண்டி உங்களுடைய போராட்டம் வந்து இதில் ஒரு 16 ஆண்டுகள போராட்டம் இருக்குது. உங்களுடைய இளமை, உங்களுடைய குடும்ப பின்னணி, பொருளாதார பின்னணிலாம் தாண்டி இந்த ஆய்வுகளை தொடர்ச்சியாக நீங்கள் மேற்கொள்றீங்க. நம்ம சந்திச்ச ஒரு 6 மாதம் இருக்கும். அப்போது இந்த ஆய்வுகளை நீங்கள் மேற்கொள்ள சொன்னீங்க. ஏற்கனவே வந்து பழனி பாபா வாழ்வும் போராட்டமும், அவருடைய ஏடும் எழுத்தும், அடுத்ததாக தங்கைக்கு ஒரு கடிதம் அப்படிங்கிற பழனி பாபாவுடைய கடிதங்கள், இப்பொழுது தலைவனின் குரல் அப்படிங்கிற பழனி பாபாவுடைய வாழ்க்கையை மொத்தமாக தொகுக்கணும் அப்படிங்கிற இது. இவ்வளவு சிரத்தைப்பட்டு 16 ஆண்டுகள் சிரத்தைப்பட்டு இதை பண்ணணும், இதை ஏன்டா பண்ணுறோன்னு எனக்கே தோணிருக்கா உங்களுக்கு? இருக்குது. அதாவது நாங்கள் வாழும் போராட்டம் பாகம் 1 2018 வந்தது. 2013 இந்த வேலையை ஆரம்பிச்சிடறோம். வேலையை ஆரம்பித்ததுக்கு பின்னாடி பாகம் 1 அதை கொண்டு வரணும். இடைமறிக்க பண்ணிக்கணும். கலைஞரின் வாழும் போராட்டம் தொகுத்தாலாவது ஏதாவது உங்களுக்கு வந்து விருது கிடைக்கும், 5 லட்ச ரூபா பரிசு கிடைக்கும். இதில் எதுவும் கிடைக்காது. அதனால் கேட்குறேன். கண்ணீரும் கவலையும் தான் கிடைச்சிது நிறையா. அந்த தொகுப்புரையில் என்ன எழுதணும்னா ஒரு புலிவால் பிடிச்ச கதையாக தான் போயிட்டுருக்குது அப்படிங்கிறத அப்போ எழுதணும். இப்போ அதை கடந்தும் ஒரு ஆண்டுகள் வந்துட்டோம். அது ஒரு வரலாற்று கடமையாக, ஒரு வரலாற்று தேவையாக நினைக்கிறோம். அந்த விஷயங்களை உள்வாங்கி இருக்கிறோம், அதை உணர்ந்துருக்கிறோம். அப்படிங்கிறப்ப நம்மளால் அப்படி ட்ரெண்டிங்குக்கு பேசிட்டு நகர முடியல. நம்ம அதை உண்மையாக நிறுந்து செஞ்சிடும். இப்போ என்னுடைய கல்லறை தேடி என்ன சொல்ற இளைஞர்கள் வந்து என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பின்னால் ஒரு எழுச்சி மிக்க இளைஞர் சமூகம் வரும், அவர்கள் என் எலும்புகளை தோண்டி எடுத்தேனும் நன்றி சொல்வார்கள், வரலாறு அன்று தான் என்னை விடுதலை செய்யும் சொல்லிட்டு பிரச்சார பிளானிங் சொல்லி வச்சு ஒவ்வொரு மனிதனுமே தன்னுடைய மரணம் குறித்து ஒரு பேசிட்டே இருக்காரு. அதே போல அவருடைய எழுத்துக்கள் ஆவணமாக்கப்பட வேண்டுங்கிறது அவருடைய பத்திரிகையில் எழுதியிருக்கிறாரு. இப்போ இந்த தலைவன் குரலுக்கும் சில விஷயங்களை அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தங்கை கடிதத்தில் வந்த எழுத்துக்களுக்கும் அவர் இந்த எழுத்துக்களை வந்து இது பண்ணுங்க. குறிப்பாக அவர் நடத்தின பத்திரிகைகளை குறித்து அவர் பெரிய நம்பிக்கை கொண்டு இதை பைண்டு செஞ்சு பத்திரப்படுத்தி வை, இது வந்து ஒரு இன்னொரு தலைமுறைக்கு பயன்பட வேண்டிய விஷயங்கிறத அந்த அவர் வச்சிருந்த அந்த நம்பிக்கைகளுக்கு ஒரு உயிர் ஊற்றக்கூடிய விஷயமாக வந்து நன்றி செலுத்தும் விதமாகத்தான் நம்மளுடைய இதை அவர் சொல்லிட்டு போனார். அதுக்கு ஒரு நன்றி செலுத்தும் விதமாக இல்லை. ஏன்னா 16 ஆண்டுகள பயணங்கள் உங்களுக்கு பொருளாதார தேவைகள் வந்து அதில் பெரிய சிக்கல் இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு ஊருக்கும் நீங்கள் அலையணும். எங்களுடைய சொந்த பொருளாதார செலவு தாங்க. நாங்கள் யார்கிட்டையும் போயிட்டு ஒரு ரூபாய் நீங்கள் அமைப்பாகவும் இல்லை. ஆமாம். ஒரு அமைப்புனா அதில் ஒரு 1000 பேர் இருந்தாலும் ஆளுக்கு 100 ரூபா போட்டால் கூட அதுக்கு ஒரு தொகை வரும், மாத சந்தா வாங்கலாம், அது மாதிரி பண்ணலாம். எந்த அமைப்பு இல்லாமல் ஒரு தனிநபர்கள் 2 பேர் சேர்ந்து ஒரு தேடலுங்கிறது பெரிய சிரமத்தை. சனி ஞாயிறு பெரும்பாலும் சனி ஞாயிறில் வந்து அந்த இதை வச்சுக்குவோம். பொருளாதார செலவு எங்களுடைய சொந்த காசு தான் செலவு பண்ணுவோம். காசு கிடைக்கிறப்பெல்லாம் இந்த வேலையை செய்கிறது. வெளிநாடுகளில் நாங்கள் இதுக்காக எத்தனை ஊர்களுக்கு நீங்கள் போயிருப்பீங்க? இந்த தமிழ்நாடு முழுக்க நாங்கள் எல்லா புரட்சியாளர் பழனி பாபாவோடு நெருங்கிய தொடர்பில் இருந்தவர்கள், அவர்களுடைய அமைப்பில் இருந்தவர்கள், அவர்களுடைய நண்பர்கள், கல்லூரி பள்ளி தோழர்கள், இது மாதிரி எல்லாரையும் வந்து தமிழ்நாடு குறுகிய நெடுக்கு எல்லாமே பயணம் செஞ்சுருக்கோம். இதை தாண்டி மலேசியா, இலங்கையும் பயணப்பட்டு இலங்கை பயணப்பட்டு அவருடைய கடைசி வெளிநாடு வந்து அங்கே தான். கடைசி வெளிநாடு தான். அவர் பாஸ்போர்ட்டு முடக்கப்படுறதுக்கு முன்னாடி அவர் போயிட்டு வந்த கடைசி நாடு தான். அங்கே அரசியல் ரீதியான பயணம் தான் அவருக்கு. அரசியல் ரீதியான பயணம், அரசியல் ரீதியாக பேசியிருக்கிறார். அரசியல் ரீதியான கூட்டங்கள் பேசியிருக்கிறார். ஆன்மீக கூட்டங்களும் அரசியல் கூட்டங்கள் பேசியிருக்கிறாரு. இங்கே எடுத்துக்கிட்டிங்கன்னா பெங்களூர் போயிருக்கிறோம், டில்லிக்கு போயிருக்கோம். டில்லியில் பாபாவுடைய அந்த படுகொலை வழக்கு சம்மந்தப்பட்ட ஆவணங்கள் எடுக்கிறதுக்காக தோழர் வந்து டில்லி போயிட்டு இருந்தால். அதே மாதிரி முக்கியத்தேவர் அவங்க குடும்பங்களை சந்தித்தது எல்லாமே அங்கே அந்த புகைப்பட ஆவணங்கள் எல்லாமே அங்கே இருந்து தான் இது பண்ணோம். இப்படி இந்த ஆவணங்களுக்காக அவ்வளோ தூரம் அதில் பயணம் பண்ணியிருக்கோம். தமிழ்நாட்டில் குறுக்கு நெடுக்குமா எல்லா இடங்களையும் பாபா பேசுகிற மேடைகளை பேசுகிற அந்த ஊர்களுடைய வார்த்தைகள் எல்லாம் கொடுத்தீங்கன்னா அதில் ஏகதேசமாக பல ஊர்களுக்கு போயிருக்கோம். சின்ன சின்ன கிராமங்கள் எல்லாரும் அந்த கூட்டங்களை கேட்ட ஆட்கள் இருக்காங்க. அந்த நிகழ்ச்சிகளை நடத்தினவங்க இப்படி கொஞ்சம் பேர் அப்படி இருக்கிறாங்க. அவங்க இல்லைன்னா யாரோ ஒருத்தர் தொடர்பு அடைக்குது. இப்படி எல்லாருமே பள்ளி வாழ்க்கை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் எல்லாத்தையும் பழனி பாபாவுடைய குடும்பம், ஆமாம், அவங்க குடும்ப உறுப்பினர்கள் எல்லாருமே கூட பிறந்தவர்லேருந்து எல்லாருமே மேக்சிமம் சந்திச்சிருக்கிறோம். அவருடைய பள்ளி தோழர்கள் சந்திச்சிருக்கோம், கல்லூரி தோழர்கள் சந்திச்சிருக்கிறோம். அங்கே பக்கத்தில் அவர் வசித்த பள்ளி காலங்களில் பாலிய காலங்களில் பக்கத்தில் வசித்த சிலரெல்லாம் சந்தித்து பேசியிருக்கோம். அரசியல் ரீதியாகவும் சரி, ஆன்மீக ரீதியாகவும் அவர் பயணித்த தடங்களுக்குள்ளே போய் அதுக்குண்டான சில நபர்கள்லாம் பார்த்துருக்கோம். அவருடைய அந்த ஆன்மீக தடங்களுக்காக பார்த்துருக்கோம். இப்படி அவர் எந்த வழியிலலாம் ட்ராவல் பண்ணாரோ அது எல்லாத்தையுமே ஏகதேசமாக இதை சொன்னாவே, இந்த அனுபவங்களை எழுதினாவே அது ஒரு பெரிய தனி புத்தகமாக வர்றது அளவுக்கான பெரிய அனுபவம். தலைவனின் குரல் எப்போது மக்களுக்கு கிடைக்கும்? ஜனவரி 23 வெளியீடு புத்தகம் வெளியீடு. அதுக்கு பின்னாடி நாளைக்குலேருந்தே கூட கிடச்சிடும். பழனி பாபாவுடைய வாழ்க்கை எவ்வளவு வந்து ஒரு போராட்டம் இருந்தது, அவருடைய மரணமும் ஒரு போராட்டமானது தான் நீங்கள் பதிவு பண்ணீங்க. அந்த மரணம் இன்னைக்கு வரைக்கும் ஒரு விடை தெரியாத கேள்வியாக இருக்குது. அந்த மரணத்தின் மீதே பல சந்தேகங்கள் எழுப்பப்படுது. நீங்கள் பல பேர் கைது செய்யப்பட்டாங்க, அப்புறம் விடுதலை செய்யப்பட்டாங்க. அதில் பல்வேறு பார்வைகள் வைக்கப்படுது. பழனி பாபா வந்து உள்முரணும் அவருக்கு இருந்துச்சு. அடிப்படைவாதிகள் வந்து அவரை வந்து எதிர்த்தாங்க, அவங்களே பண்ணிட்டு பழிய தூக்கி வேற மேலே போட்டாங்கன்றாங்க. இன்னொரு பக்கம் வந்து இந்த பக்கம் இந்துத்துவாவை நேரடியாக எதிர்த்தாரு, ஆரியத்துவாவை எதிர்த்தாரு. அந்த கும்பல் வந்து அவரை பழி வாங்கிடுச்சு. ராமகோபாலனை வந்து நேரடியாக அவர் எதிர்த்தாரு. அந்த டீம் வந்து பண்ணிச்சு. பல்வேறு பார்வையில் வைக்கப்படுது. பொதுவாக சமூக வலைதளங்களில் வைக்கப்படுற விமர்சனம். உண்மையிலே நீங்கள் ஆய்வு பண்ணியிருக்கீங்க. அப்போ இந்த மரணம் இதனால் நிகழ்ந்தது, இவர்கள் நிகழ்த்தினார்கள் அப்படிங்கிற ஒரு தேடல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது என்ன நடந்துச்சு? இல்லை, அதை நீங்கள் ஒரு நேரடியாக அதில் ஈடுபட்டவங்க வந்து அரசு அமைப்பை சேர்ந்தவங்களாக இருந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 பேர் வந்து அங்கே பொள்ளாச்சியில் அது உறுதி செய்யப்பட்ட வழக்கானது தங்கி இருந்து அதுக்கான ஒரு வருடத்திற்கு மேலே தங்கி அவர் வந்து போகிறதெல்லாம் அவங்க பொள்ளாச்சியில் அந்த பொருளாக ஃபாலோ பண்ணி அவர் சரியான அந்த தருணங்களுக்கு எதிர்பார்த்து இருந்திருக்கிறாங்க. அப்படித்தான் அவருடைய படுகொலை நேரடியாக அடிப்படைவாதிகளும் அவர் எதிர்த்ததாக ஒரு இருக்காது. இதுதான் வந்து நேரடியாக நடந்தது. அந்த படுகொலை நடந்தது. அதுதான் அவருடைய வாழ்க்கையில் அதுக்கு முன்னாடி படுகொலை முயற்சி அவர் மீது நடத்தப்பட்டதும் உண்மைதான். நடத்தப்பட்டது அது நடந்திருக்கு. நம்ம அது வாழும் போராட்டம் பாகம் 2ல் நேரடியாகவே அந்த விஷயங்களை வந்து வாதிக்கலான் இருக்கிறோம். நாங்கள் அதை வந்து ஆவணப்பூர்வமாக சில சாட்சியங்களோடு அந்த விஷயங்களை நம்ம பேசலான் இருக்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இது நடந்தது உண்மைதான். அது நடந்தது இதே முஸ்லீம் சமூகத்தை சார்ந்தவர்களே வந்து அப்படிப்பட்ட ஒரு இதை அவர் மீது நடத்தியிருக்கிறாங்க.
இது வந்து நேரடியாக ஆர்எஸ்எஸ் பண்ணக்கூடிய விஷயமா இருக்குது. அன்றைய காலகட்ட அரசு சூழல் இது எல்லாத்தையுமே கருத்தில் கொண்டு அந்த இதை பார்க்க முடியுது. ஆர்எஸ்எஸ் நேரடியாக ஒரு கருவி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா ஆர்எஸ்எஸ் நேரடியாக பயன்படுத்தப்பட்டிருக்குது. ஆனால் படுகொலைக்கான பின்னணிங்கிறது ஆராயப்பட வேண்டிய ஒரு விஷயம். அது அதில் சில அனுமானங்களை நம்ம வந்து விவரிக்க வேண்டிய தேவை இருக்குது. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து ஒரு விடை தெரியாத கேள்வியாகவே இருக்குங்க. அதனால தான் அந்த கொலையாளிகள் வந்து சரியான தண்டனைக்கு உட்படுத்தப்படலை அப்படிங்கிற ஒரு பார்வை கூட அரசு அதுக்கான பெரும் முயற்சி பண்ணலை. அதான் ரொம்ப முக்கியம். ஏன்னா அவர் அரசை கடுமையாக எதிர்த்தாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து அவருடைய மரணம்ங்கிறது வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமான செயல்பாட கூட பார்த்துருக்காங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இங்கே உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுறாங்க, மாவட்ட நீதிமன்றத்தில் தண்டனை கொடுக்கப்படுது, உயர்நீதிமன்றத்தில் விடுதலை செய்யப்படுறாங்க. விடுதலையை எதிர்த்து ஒரு அப்பீல் போகிறாங்க, உச்சநீதிமன்றத்துக்கு அப்பீலுக்கு போகிறாங்க. ஆனால் அப்பீலை வந்து அப்படி சும்மா விட்டுறாங்க, அது கடப்பில் போட்ட மாதிரி விட்டுறாங்க. அதுக்கு எந்த விதமான முன்னெடுப்பும் சரியாக செய்யல. அப்பீல் வந்து டிஸ்மிஸ் ஆகிடும். கொலை எல்லாமே இங்கே சர்வசார்பு இங்கே தான் இருக்காங்க எல்லாமே. ஆமாம். அதாவது பழனி பாபா படுகொலை செய்யப்பட்டு அவருடைய வழக்கு இப்படி போன விஷயம் கூட இன்று பழனி பாபா பேசக்கூடிய பல பேருக்கும் தெரியல. ஒரு அரசை நம்ம வந்து எதிர்பார்த்துட்டு இருக்க முடியாது. அரசு மேல்முறையீடு செஞ்சு அது ஒரு பேருக்கு ஒரு மேல்முறையீடு செஞ்சுட்டாங்க. இப்போ ஒரு மேல்முறையீடு செய்யாமல் இருந்தால் அதுக்கு ஒரு மறுசீராய்வுக்கு போகலாம். ஆனால் இப்போ அதுக்கும் ரிவ்யூ பெட்டிஷனுக்கும் வாய்ப்பு இல்லை. மேல்முறையீடு போய் அது தள்ளுபடி செய்யப்பட்டது. அதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு இல்லை. அப்போ மேல்முறையீடு போய் மேல்முறையீடு முறையாக பண்ணியிருந்தால் அது நடந்திருக்கும். மேல்முறையீடு போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் அதை தொடரவே இல்லை. 2018 அந்த வழக்கு மனு டிஸ்மிஸ் ஆகிடுது. இப்போ இன்றைக்கு பேசக்கூடிய யார் ஒருவரும் பழனி பாபா இருந்த சமயங்களோட அவரோட பயணித்த யார் ஒருவரும் இந்த வழக்கை குறித்து கண்டுகொள்ளாமே இருந்த அரசியல் ரீதியாகவும் அந்த கொலையின் மீது ஒரு பார்வை வைக்கப்படுது. என்னன்னா அவர் வந்து இஸ்லாமிய அரசியலிருந்து பொது நீரோட்டத்துக்கு வந்து தேவர், தேவேந்திரர், வன்னியர், பறையர், இஸ்லாமியர் இந்த 5 சமூகங்களையும் ஒருங்கிணைத்து ஒரு அமைப்பா உருவாக்கணும் அப்படிங்கிற பார்வை கொண்டு வந்தாரு. அதுக்கு பிறகுதான் அவர் அரசு கட்சி தொடங்கிடக்கூடாது என்பதற்காக கொல்லப்பட்டாரு. அது கரெக்ட் தான். அந்த பார்வை முக்கியமான பார்வை தான், அது மறுக்கிறது கிடையாது. ஏன்னா அவர் வந்து கடந்த காலங்கள் எல்லாம் மேடையில ஏறுறாரு, பேசுறாரு, கைதாகிறாரு, போயிடுறாரு. ஒரு அமைப்பு இருக்கிறாரு, ஆமா, கட்சியா மாறல, கைது ஆகிறாரு, அப்படி போயிடுறாரு. அவர் ஒரு கட்டமைப்பு ஏற்படுத்தி ஒரு கட்சியை உருவாக்கி இந்த கட்சி தேர்தல் அரசியல நேரடியாக வரும், மற்ற சமூகங்களோடெல்லாம் ஒரு தோழமையை ஏற்படுத்தி நேரடியாக தேர்தலுக்குள்ள வருங்கிற கூட்டமைப்பை உருவாக்கி தேர்தலில் மற்றவங்களுக்கு வந்து வெறும் பங்காளனா இருந்தவர் வந்து ஒரு தேர்தல் நேரடியாக போட்டி போடலாம். ஆமாம், அதை தான் அவங்கள்ட்ட நான் சொன்னேன். ஒவ்வொரு கட்டத்திலையும் அவர் ஒருத்தரால் ஏமாற்றப்படுகிற பொழுது, அது துரோகத்துக்கு உள்ளாக்கப்படுகிற பொழுது செட்பேக் ஆகாம திரும்ப இன்னொரு தரப்புல போய் நிற்காம அடுத்து என்ன அப்படிங்கிற இடத்த நோக்கி அவர் நகர்ந்துக்கிட்டே இருக்கிறார். நம்ம வழிக்கு இன்னொரு மருந்துக்கு நம்மளே போகணும் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துடுறாரு. அவர் வந்து 2 இதை வைக்கிறாரு. ஒன்று, பிற சமூகங்களை வந்து அணிதிரட்டுறது, ஒரு நட்பை ஏற்படுத்துகிறார் எல்லாத்துக்கூடையுமே. அதுக்கு வந்து மயிலாடுதுறை சமூக நல்லிணக்க மாநாடு தொடர்ச்சியாக நல்லிணக்க மாநாடுகள் போட்டிருக்காரு. சமூக ஒருங்கிணைப்பில் இருப்பது அது ரொம்ப சவாலான ஒரு பணி அது. ஆனால் கிட்டத்தட்ட ராமநாதபுரத்தில், புதுக்கோட்டத்தில் அதை சாத்தியப்படுத்துறாரு. அவர் எல்லா ஜமாத்துகளுமே அந்த மாவட்ட ஜமாத்தில் ஐக்கியப்படுத்துறாரு. உலகத்திலே கஷ்டம் ஜமாத்தில் நினைக்கிறது. அது அந்த சாத்தியப்படுத்திட்டு இவர் அதை அப்படியே தேர்தல் அரசியலுக்குள்ள கொண்டு வர்றாரு. 96 தேர்தலில் பேசிகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு தொகுதி வரையும் டேட்டா பேஸாக பேசுகிறாரு. ஒவ்வொரு சமூகம் எவ்வளோ இருக்குது, ஆனால் நீ வரமாட்டேங்கிற, இன்னொருத்தன் வர்றானா எப்படி நடக்குது அது அப்படிங்கிற கேள்வியை அவர் கேட்டுட்டு 2001 வந்து அவர் அந்த எலெக்ஷனை நோக்கி வந்து இல்லை அதை நோக்கியான இடத்துக்கு வர்றாரு. கட்சி தொடங்கி அந்த தேர்தலில் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கான ஒரு இதை வந்து முன் வச்சிட்டு இருக்கிற பொழுது தான் இந்த இடத்துக்கு, இந்த முடிவுக்கு நகர்றாங்க. ரொம்ப இந்த அரசியல் ரீதியான படுகொலையாகவும் நம்ம அதை பார்க்க முடியும். இல்லை, 100% அரசியல் ரீதியான படுகொலை தான். நீங்கள் இன்னும் குறிப்பிட்டு மதத்துக்குள்ள முடைக்கிற முடியாது. ஆமாம், கட்டாயமாக வெறும் ஒரு வகுப்புவாத பேச்சுக்காக நடத்தப்பட்டதெல்லாம் கிடையாது. இது ஒரு சோசியல் ரெஃபர்மேஷன்ஸ்க்காக. ஆமாம், அவர் வந்து இஸ்லாமிய சமூக தலைவராக இருந்திருந்தாருன்னா இது வந்து ஒரு வெறும் மத ரீதியான படுகொலை இன்னும் முடிக்க முடியும். ஆமாம் ஆமாம், அதை தாண்டி ஒரு பொது அரசியல் வரும்போது தான் இது நிகழ்த்தப்படுது. அதான், ஏன்னா இளைஞர்கள் பின்னாடி தமிழ்நாட்டில் நடக்குது. ரெண்டுமே இந்த சோசியல் ரெஃபர்மேஷனில் தான் நடக்குது. ஒன்று கூரியூர் ஜின்னா, அவர் ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்க கூரியூர் ஜின்னா, அவரும் வந்து ஒரு சமூகத்துக்குள்ளே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். சாதியம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிறார். அவரும் இதே மாதிரி தான் கொல்லப்படுறாரு. அதே போல் தான் புரட்சியாளர் பழனி பாபா ஒரு சமூக தாக்கத்தை ஏற்படுத்துகிற வேண்டிய சமூகம் தான் கொல்லப்படுறாரு. இப்போ வீரப்பன் வந்து சந்தனம் கடத்தினார், தந்தங்களை வெட்டினாருக்கும் பிரச்சனை இல்லை. அவர் வந்து காவிரி தண்ணி கேட்க ஆரம்பிக்கிறாரு, தமிழ்நாடு விடுதலை கேட்கிறாரு, தமிழ்நாட்டில் ஆட்சி நானும் கட்சி தொடங்க வேணாம், சிஎம் ஆவேன்னு சொல்லி அந்த ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும்போது அவர் கொள்ற முடிவுக்கு வந்தான்னு சொல்லுவாங்க. அப்போ நமக்கு தொந்தரவாக வந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி
ஆட்சியாளர் நினைச்சிருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பார்வை பழனி பாபா மீதும் வைக்கப்படுது. கண்டிப்பாக அன்னைக்கு ஒரு தேர்ட் வேவாக இருந்தாங்க. நீங்கள் குறிப்பிட்டு சொன்னால் பாட்டாளி மக்கள் கட்சி 96 எலெக்ஷனில் அவங்க ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க. இவங்களோடு சேர்ந்து பழனி பாபா இன்னொரு அரசியல் கட்சியை உருவாக்கி இந்த சமூகங்களையும் இணைச்சு தேர்தலுக்கு வர்றாரு. பழனி பாபாவுக்கு மிகப்பெரிய ஒரு பேர் இருக்கு, இளைஞர்கள் மத்தியில் மிகப்பெரிய பேர் இருக்கு. ஆமாம், குறிப்பாக வன்னியர் சமூக இளைஞர்கிட்டையும் பழனி பாபாவுக்கு ஒரு நல்ல ஃப்ரேம் இருக்கு. இப்போ இன்னைக்குமே நம்ம பார்க்குறோம் எல்லா சமூக மக்கள்கிட்டையுமே ஒரு நல்ல பேர். பழனி பாபா மேலே சொன்னோம்னா யாருமே மறுக்க மாட்டாங்களா? பழனி பாபா குறித்த நிறைய ஆய்வுகளை தொடர்ச்சியாக 16 வருஷமாக நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பயணம் சிறக்கணும். பழனி பாபாவுடைய போராட்டமும் வாழ்க்கையும் அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குங்கிற முயற்சியில் சாட்டையும் உங்களோட இணைந்து இந்த காணொலி பண்ணதுக்கு எனக்கு கிடைத்த ஒரு பேராக நினைக்கிறேன். எங்களோட இணைந்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து